मन्त्रपुष्पम् योपां पुष्पं वेद पुष्पवान् प्रजावान् पशुमान् भवति चन्द्रमा वा अपां पुष्पं पुष्पवान् प्रजावान् पशुमान् भवति य एवं वेद योपामायतनं वेद आयतनवान् भवति अग्निर्वा अपामायतनम् आयतनवान् भवति यो अग्निरायतनं वेद आयतनवान् भवति आपो वा अग्निरायतनम् आयतनवान् भवति य एवं वेद योपामायतनं वेद आयतनवान् भवति वायुर्वा अपामायतनम् आयतनवान् भवति यो वायोरायतनं वेद आयतनवान् भवति आपो वै वायोरायतनम् आयतनवान् भवति य एवं वेद योपामायतनं वेद आयतनवान् भवति असौ वै तपन्नपामायतनम् आयतनवान् भवति यो मुष्यतपतः आयतनं वेद आयतनवान् भवति आपो वा अमुष्यतपतः आयतनम् आयतनवान् भवति य एवं वेद योपामायतनं वेद आयतनवान् भवति चन्द्रमा वा अपामायतनम् आयतनवान् भवति यश्चन्द्रमसः आयतनं वेद आयतनवान् भवति आपो वै चन्द्रमसः आयतनम् आयतनवान् भवति य एवं वेद योपामायतनं वेद आयतनवान् भवति नक्षत्राणि वा अपामायतनम् आयतनवान् भवति यो नक्षत्राणामायतनं वेद आयतनवान् भवति आपो वै नक्षत्राणामायतनम् आयतनवान् भवति य एवं वेद योपामायतनं वेद आयतनवान् भवति पर्जन्यो वा अपामायतनम् आयतनवान् भवति यः पर्जन्यस्यायतनं वेद आयतनवान् भवति आपो वै पर्जन्यस्यायतनम् आयतनवान् भवति य एवं वेद योपामायतनं वेद आयतनवान् भवति संवत्सरो वा अपामायतनम् आयतनवान् भवति यत्संवत्सरस्यायतनं वेद आयतनवान् भवति आपो वै संवत्सरस्यायतनम् आयतनवान् भवति य एवं वेद योऽप्सु नावं प्रतिष्ठितां वेद प्रत्येव तिष्ठति ॐ राजाधिराजाय प्रसह्य साकिने नमो वयं वैश्रवणाय कुर्महे समे कामान् कामकामाह्यमह्यं कामेश्वरो वैश्रवणो ददात् कुबेराय वैश्रवणाय महाराजाय नमः ॐ शान्ति शान्ति शान्तिः पतञ्जलि योगसूत्रम् ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः हृदये सर्वविद्यानां हृजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै ॐ शान्ति शान्ति शान्तिः योगेन चित्तस्य पदेन वाचां मलं शरीरस्य च वैद्यकेन योपागरोत्तमं प्रवरं मुनीनां पतञ्जलिं प्राञ्जलिरानदोऽस्मि
சூத்திரம் ரெண்டாவது சூத்திரம் படிக்கிறேன். ஃபர்ஸ்ட் சூத்திரம் அத யோகானுசாசனம். ரெண்டாவது சூத்திரம் யோக சித்த விருத்தி நிரோதக. மூணாவது சூத்திரம் ததா திரஷ்டு ஸ்வரூபே வஸ்தானம். ததா திரஷ்டு ஸ்வரூபே வஸ்தானம். நாலாவது சூத்திரம் விருத்தி சாரூப்யமி தரத்ர. விருத்தி சாரூப்யமி தரத்ர. விருத்தி சாரூப்யமி தரத்ர. ஐந்தாவது ஸ்லோகம் விருத்தயக பஞ்சதையக கிளிஷ்டா கிளிஷ்டாக. விருத்தயக பஞ்சதையக கிளிஷ்டா கிளிஷ்டாக. இந்த ஐந்துக்கும் நாம் இன்னைக்கு விளக்கம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அத யோகானுசாசனம் அப்படிங்கிற சூத்திரத்துக்கு என்ன அர்த்தம் பார்த்தோம். ஒரு மங்களம், அத்தங்கிற சப்தம் மங்களம். இவ்வாறு ஒரு யோகம் அப்படிங்க அத்தங்கிற வேர்டுக்கு மங்களம்னு அர்த்தம், யோகம்ங்கிற வேர்டு சாதனம்னு அர்த்தம். அனுசாசனம்னா இந்த சாதனம் சாத்தியம், இறைவனை அடைவதற்குண்டான சாத்தியம் எடுத்தாலும் இங்க மனதை பண்படுத்துவதற்கு செம்மைப்படுத்துவதற்கு தான் சாத்தியம். அது இறைவனை அறிவதற்கு மனதை செம்மைப்படுத்தணுங்கிறது ஒரு விஷயமாக இருந்தாலும் இங்க நாம பதஞ்சலி யோக சூத்திரத்துல எது சாத்தியமா இருக்குது? மனதை பண்படுத்துதல், மனதை செம்மைப்படுத்துதல் எப்படிங்கறத தான் சொல்லி கொடுக்கிறாரு பதஞ்சலி முனி. அப்போ சாத்தியம் என்பது இங்கு மனதை பண்பைப்படுத்துதல், செம்மைப்படுத்துதல், அதுக்கு உண்டான சாதனம். இவர் என்னங்கிறார்? ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன சொல்லிடுறாரு? இந்த சாதனம் எப்படி மனதை செம்மைப்படுத்துதல்ங்கிறது நான் என்னுடைய புத்தியிலிருந்து வந்ததில்ல, அனுசாசனம். அந்த வேர்டு அணு இண்டிகேட்ஸ் இட் இஸ் ஃப்ரம் பகவான். இறைவனிடமிருந்து வந்ததை நான் ஒரு கருவியாக இருந்து உங்களுக்கு செயல்படுத்தி எப்படின்னு நான் உங்களுக்கு எழுதுறேன். இந்த புக் யோக சூத்திரம்ங்கிற புஸ்தகத்தை நான் எழுதுறேன் அப்படின்னா அனுசாசனம், அணுனா ஃபாலோடு, ஃப்ரம் பகவானிடமிருந்து வந்ததை நான் உங்களுக்கு இப்ப வெளிப்படுத்துகிறேன் அப்படிங்கறத என்ன வேர்டு பார்த்தோம்? அனுசாசனம். இரண்டாவது சூத்திரத்துல இது சூத்திரம் சொல்லணும், ஸ்லோகம் சொல்லக்கூடாது, இது சூத்திரம். ரெண்டாவது சூத்திரத்துல என்ன சொன்னாரு? யோக சித்த விருத்தி நிரோதக. வார்த்தைகள் தான் புதுசா இருக்கு உங்களுக்கு, ஏன்னா அது 5000 வருடங்களுக்கு முன்னால வாழ்ந்த ஒருவர் எழுதியிருக்காருங்க போது அதனுடைய வார்த்தைகளுக்கு அர்த்தம் நமக்கு புரியாதமா இருக்கும். ஆனா தமிழ்ல சொல்லும்போது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். இப்படி முதல்ல எடுத்துன முதல் சூத்திரம் இப்படி ஆரம்பிக்கப்படுகிறது. சாதனம் எதை? மனதை செம்மைப்படுத்துவதற்குண்டான சாதனம் இறைவனிடமிருந்து வந்தது, நான் அது கருவியாக இருந்து நான் எழுதுறேன் அப்படிங்கறத அவர் சொல்லிட்டாரு. ரெண்டாவது சூத்திரத்துல என்ன சொல்றாரு? அதாவது ஒரு டெபினிஷன், யோக ஃபர்ஸ்ட் வேர்டு கொடுத்தாரா, யோகத்தை பத்தி நான் எழுதுறேன்ட்டாரு. யோகம்னா என்ன அப்படிங்கிற டெபினிஷன் தான் ரெண்டாவது சூத்திரம். என்ன சொன்னாரு? யோகம் அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த கரணத்தில் சித்த விருத்தி அப்படின்னா அந்த கரணம் மனம். நாம மனம் சொல்றது சான்ஸ்கிரிட்ல சொல்லும் போது அந்த கரணம் சொல்லுவோம். அந்த கரணம்னா மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இந்த 4 சேர்ந்ததுக்கு பேர் தான் மனம். தமிழ்ல சொல்ற மனம்னு, அது சமஸ்கிருதத்துல அதுக்கு பேரு அந்த கரணம். அத சித்த விருத்தி, எண்ணங்கள். ஒரே வார்த்தை எண்ணங்கள். எண்ணங்களை நிரோதக. இங்க எது யோகம், எது சாதனம்? எண்ணங்களை எப்படி ஒழுங்குபடுத்துதல். நிரோதக அப்படின்னு என்ன பார்த்தோம்? ஒழுங்குபடுத்துதல் அல்லது நெறிப்படுத்துதல், முறைப்படுத்துதல், செம்மைப்படுத்துதல். எண்ணங்களை எப்படி செம்மைப்படுத்துதல், அதுக்கு பேர் என்னது? யோகா. யோகம் என்றால் எண்ணங்களை எப்படி சரிப்படுத்துதல். எண்ணம்னா என்னங்க? மனம். மனதை எப்படி முறைப்படுத்துதல், செம்மைப்படுத்துதல், ஒழுங்குபடுத்துதல். இது என்ன பார்த்தோம்? மனதை அடக்குதலும் கிடையாது. மனதை என்ன சொல்றது, சுவிட்ச் ஆஃப் பண்ணி செயல் இல்லாமல் பண்ணுவதும் கிடையாது. சுவிட்ச் ஆஃப் பண்ணி செயல் இல்லாமல் பண்றதுக்கு பிரயோசனம் கிடையாது. அதை அடக்குதலும் கிடையாது. இங்க எண்ணத்தை எப்படி செம்மைப்படுத்துதல் அப்படிங்கறதா இங்க யோகமே. அதுக்குண்டான சாதனங்கள் அவர் சொல்றாரு. இப்ப அடுத்து நாம இன்னைக்கு பார்க்க வேண்டியது மூணாவது சூத்திரம். என்ன சொல்றாரு? ததா திரஷ்டுகு சொரூபே அவஸ்தானம். நம்ம உடனே கேட்போம், எண்ணங்களை எதற்கு
செம்மைப்படுத்தணும். நான் இருக்கிற மாதிரி இருந்துட்டு போனா பத்தாதா? இருக்கிற வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு போனா பத்தாதா? சுபாவத்தின் பிரகாரம் நேற்று கிளாஸ்ல பார்த்து பாத்தீங்களா, எனக்கு என்ன தோணுதோ, சரின்னு தோணுதோ அது பிரகாரம் வாழ்ந்தா பத்தாதா? எது தப்புன்னு தோணுதோ அதையெல்லாம் விட்டுட்டு நான் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துறனே, எதுக்கு நான் பதஞ்சலி யோக சூத்திரம் படிக்கணும் என்றால் அதுதான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? எண்ணங்களை செம்மைப்படுத்தினா மட்டும்தான். என்ன ததான என்ன அர்த்தம்? அப்பொழுது. மீனிங் எழுதிக்கலாம். ததாங்கிற வேர்டுக்கு என்ன சமஸ்கிருதத்துல அர்த்தம்? அப்பொழுது. எப்பொழுது? எண்ணங்களை நிரோதக, எண்ணங்களை என்ன சொல்றது, முறைப்படுத்தும் போது, யோகத்தை அடையும் போது. இன்னும் வேற மொழியில சொன்னோம்னா எண்ணங்கள் சத்துவ குணத்திலிருந்து தோன்றும் பொழுது, அதுதான் முறைப்படுத்துதல். சத்துவ குணத்தை அடையும் போது, விருத்திகள் சத்துவ குணத்தில் இருக்கும் போது, எல்லாமே ஒண்ணுதான். முறைப்படுத்துதல், செம்மைப்படுத்துதல் மனதை அப்படின்னாலும் ஒண்ணுதான். சத்துவ குணத்தில் மனதை வைத்து பழக்குதல், அதுவும் என்னதான்? முறைப்படுத்த. சத்துவ குணத்துல வச்சுட்டீங்கன்னாவே என்னது? முறைப்பட்ட மனம், செம்மைப்படுத்தப்பட்ட மனம். மனம் சொல்றமே அப்படின்னு என்ன? சத்துவ குண பிரதான மனதை வைத்தல், அதனால ஒண்ணுதான். அப்படி பண்ணிட்டீங்கன்னா அப்ப என்னது? ததான் என்னது? அப்பொழுது. மனம் செம்மைப்பட்டதுக்கு பிறகு சத்துவகுண விருத்திகள் இருக்கும் போது அப்படின்னு அர்த்தம். ததா, அப்படி இருக்கும் போது முறைப்படுத்திட்டீங்கன்னா என்ன பலன்? திரஷ்டுகு, அந்த மனதை அடக்கிய மனிதனுடைய, திரஷ்டுகுன்னு என்ன அர்த்தம்? மனதை அடக்கிய அந்த மனிதனுடைய, அடக்கியன்னா செம்மைப்படுத்தியன்னு எடுத்துக்கலாம். அப்பொழுது ததாங்கிற வேர்டு என்ன அர்த்தம்? அப்பொழுது. அடுத்து என்ன வேர்டு இருக்கு? திரஷ்டுகு. திரஷ்டுகுன என்னது? மனதை செம்மைப்படுத்தியவனுடைய, மனிதனுடைய, அவனுடைய, செம்மைப்படுத்தியவனுடைய, ஒழுங்குபடுத்தியவனுடைய, சாத்விக புத்தியை மனதை உடையவனுடைய, ஸ்வரூபே, அவனுடைய சொரூபத்தில். தமிழே சொரூபத்தில் தான். சொரூபேன்னு என்ன அர்த்தம்? சொரூபத்தில். அது என்ன நம்ம விளக்க போறோம். சொரூபத்தில் அவஸ்தானம், நிற்றல், அந்த அறிவை அடைதல் அப்படி நிறுத்திட்டாரு. நாம் ஒரு வேர்டு ஆட் பண்ணிக்கணும், சம்பவத்தி. இந்த சூத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நாம் ஒரு வேர்டு ஆட் பண்ணி, ஏன்னா இன்கம்ப்ளீட் மாதிரி தெரியுது, அதனால நாம் ஒரு வேர்டு ஆட் பண்ணிக்கிறோம். சம்பவத்தி நடைபெறுகிறது. முதல்ல சூத்திரத்தோட டைரக்ட் மீனிங் ததா, அப்பொழுது. எப்பொழுதுங்க நம்ம புரிஞ்சுக்கணும். மனதை நிரோதக, ஒழுங்குபடுத்துறதுக்கு பிறகு. திரஷ்டுகு அப்படின்னா அந்த அவ்வாறு மனதை ஒழுங்குபடுத்துவனுடைய, ஸ்வரூபே, அவன் என்ன பண்ணுவானாமா? அவனுடைய சொரூபத்தில், அவஸ்தானம் இருத்தல், அந்த அறிவை அடைதல், தன்னுடைய சொரூபத்தினுடைய அறிவை அடைதல் அல்லது இருத்தல். அவஸ்தா மீன்ஸ் டு ஸ்டாண்ட் சமஸ்கிருதத்துல. அவஸ்தானம்னா அதில் இருத்தல் அப்படின்னா அந்த சொரூபத்தினுடைய ஞானத்தை பெறுதல், அறிவை அடைதல். நாம என்ன வேர்டு சொன்ன? சம்பவத்தி, நடைபெறுகிறது. இதுதான் நிரோதக, மனதை ஒழுங்குபடுத்துவதனால கிடைக்கக்கூடிய பலன் என்னன்னா, அவன் தன்னுடைய சொரூபத்தில் நிற்பான் அப்படின்ட்டாரு. என்னங்க புரிஞ்சுக்கிறது? என்ன, அதாவது என்னுடைய சொரூபத்தில் நான் நிற்றல் நடைபெறும். இப்ப நீ பதஞ்சலி யோக சூத்திரம் படிக்கிறோம் அப்படின்னா எதற்காக? என்னுடைய சொரூபத்தில் நிற்றல்ங்கிறது நடைபெறும். இப்ப சொரூபத்தில் நிற்றல்னா என்ன? இப்ப நான் எங்கெங்க நின்றுட்டு இருக்கிறேன்? இப்ப நான் எங்க வீட்டுல டேபிள் மேல நிக்கிறேன், சேர் மேல நிக்கிறேன்னா புரியுது. வீட்டுக்கு வெளியில் நிக்கிறேன், உள்ள நிக்கிறேன், தோட்டத்தில் நிக்கிறேன்னா புரியுது. சொரூபத்தில் நிற்றல்னா அது என்னங்க? அப்ப என்ன தெரிஞ்சிருக்கும் நமக்கு? என்னுடைய சொரூபம் என்ன? இப்ப நான் எங்க நிக்கிறேன்? நான் சரீரம்ங்கிற இடத்துல நான் இப்ப நிக்கிறேன். சில சமயம் நான் சரீரத்திலையும் பாருங்க, அதை விளக்கும் போது பாருங்க. இப்ப அந்த நான் அப்படின்னு ஒரு சொல் தான் இப்ப நம்ம ஒரு சொல் எடுத்துக்கிறோம். இப்போ ஒரு சொல்லும் அதனுடைய பொருளையும் நீங்க பிரிக்க முடியாது. ஆப்ஜெக்ட், சொல், வேர்டு, அப்போ ஒரு ஆப்ஜெக்ட். இப்போ ஒரு சொல் சொல்ற பாருங்க, ஆப்பிள் அப்படின்னு ஒரு சொல். அதுக்குண்டான பொருள் என்ன? உடனே வரும். அதுக்கான ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம மன வித்தியில வரும். ஆப்பிள், அதுக்கு ஒரு பொருள் இருக்கும், ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும். மேங்கோ, மாம்பழம் அப்படின்னு ஒரு சொல், அதுக்கு ஒரு பொருள் இருக்கும் இல்லைங்களா? கட்டில், ஒரு புக், இதெல்லாம் பாருங்க சொல்ல சொல்ல உங்களுக்கு ஒரு பொருள் வந்துகிட்டே இருக்கும் இல்லைங்களா? பென், பேனா, ரப்பர், வீடு, ஜன்னல், செடி, கொடியும் போது ஒரு சொல்லுக்கும் கூடவே என்ன வருது? ஒரு ஆப்ஜெக்ட் வந்துட்டு தான் இருக்கு. அத சொல்லையும் பொருளையும் என்ன முடியாது? பிரிக்க முடியாது. எப்படி ஈஸ்வரனும் ஈஸ்வரையும் பிரிக்க முடியாதோ அதை போல சொல்லையும் பொருளையும் பிரிக்க முடியாது. அப்படிங்கும்போது இப்ப நான் ஒரு சொல் சொல்றேன், எது? நான்.
அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வரணுமா வேண்டாமா? நான் அதுக்கு ஒரு பொருள் வரணுமா இல்லையா? இவ்வளவு நேரம் பார்த்தோம் இல்லையா, எல்லா சொற்களும் பார்த்தோம் இல்லையா, அதுக்கெல்லாம் ஒரு ஒரு பொருள் வந்துதா இல்லையா? இப்ப நான் அப்படிங்கறதுக்கு இங்க என்ன பொருள், எதை சொல்றோம், எதை நாம எடுத்து வச்சிருக்கோம் பொருள்னு பாத்தீங்கன்னா, நாம நம்ம பாடி பிரிச்சோம்னா 5 விதமா நம்ம பொருள் கொள்றோம். நானுங்கிறதுக்கு நம்ம 5 இடத்துல நிக்கிறோம். சரியாக நான் என்னுடைய சொரூபத்தை புரிந்து கொள்ளாததால் என்னுடைய ஃபர்ஸ்ட் தப்பு, என்னுடைய சொரூபம் என்னன்னு எனக்கு தெரியல. இது அஜ்ஞானம். ஒவ்வொரு மனிதனும் பிறக்கும் போது இந்த அஜ்ஞானத்தோட தான் பிறக்கிறான். நான் மட்டும் இல்ல, நீங்க நீங்களே டீக்ரேட் பண்ணிக்க வேண்டாம். மனிதனாக பிறக்கும் அனைவருமே ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு என்ன தெரியுது இல்ல, அந்த அஜ்ஞானம் தான் அவங்களுக்கு பிறவியே கொடுக்குது. அப்ப பிறந்தவங்க அனைத்து பேரும் எதுல இருப்பாங்க? அஜ்ஞானத்துல தான் இருப்பாங்க. அப்ப அஜ்ஞானம் என்ன? ஃபர்ஸ்ட் என்னுடைய சொரூபம் என்னன்னு எனக்கு தெரியலை, மறைக்கப்பட்டு விட்டது. என்னுடைய சொரூபம் என்னன்னு எனக்கு தெரியலன்னு நான் எதையோ ஒன்ன போய் பிடிச்சுதான் ஆகணும். நான் போது எதையோ ஒன்ன போய் பிடிக்கணும். எனக்கு சொரூபத்துல போய் நம்ம நிக்கணும். ஆனா நிக்காததுனால என்ன பண்ணிடுறோம், இந்த சரீரத்துல நான் எடுத்துக்கிறோம். அது சாஸ்திரம் சொல்லு, நீ சரீரத்தை 5 பிரிக்கிற, 5 இடத்துல நீ நிக்கிற. சில 5 இடத்துலயும் ஒட்டுக்காக நிக்க முடியாதுங்க. சில சமயம் ஒரு இடத்துல, சில சமயம் இன்னொரு இடத்துல, அப்படி. அப்ப 5 இடத்துல நீ நிக்கிற. எப்போ அந்த நான்கிறக்கு பொருள் 5 இடம் வருது. எதனால? குழப்பத்தினால. ஏன்னா நான் ஒண்ணுதான் வரணும். நமக்கு அது நம்மளுடைய சொரூபம் மறைக்கப்பட்டு விட்டதனால் அந்த அஜ்ஞானத்தின் காரணமாக நான் போய் தட்டு மாதிரி 5 இடத்துல நிக்கிறேன். இப்ப ஆப்பிள் சொன்னா 5 பொருள் வந்தா எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? குழப்பம். ஆப்பிள்னா ஒண்ணுதான் வரணும். ஆனா நமக்கு என்ன வருது? 5 இடத்துல நான்கிறத எடுத்து வச்சிருக்கேன்னு சாஸ்திரம் சொல்லி புரிய வைக்குது. எந்தெந்த இடத்துல? ஃபர்ஸ்ட் அதுக்கு கோஷம்னு சொல்லுவோம் சமஸ்கிருதத்துல. கோஷம் மறைக்குது. எது என்ன பண்ணுது? அந்த 5 இடங்களும் ஆத்மாவை, என்னுடைய சொரூபத்தை மறைப்பதை போல் மறைக்குது. 5 இடங்கள் நான் எடுத்துக்கிறேன். அது என்ன பண்ணுது? என்னுடைய சொரூபத்தை உண்மையில மறைக்கிறது இல்லைங்க, அது மறைப்பதை போல் நான் அறிகிறேன். ஃபர்ஸ்ட் சரீரம், இந்த கண்ணுக்கு தெரிகின்ற இந்த ஸ்தூல சரீரத்தின் மேல் நான்கிற அபிமானம். இந்த ஸ்தூல கண்ணுக்கு தெரிகின்ற இந்த ஸ்தூல சரீரத்தில் நான்கிற அபிமானம் கொள்ளும் போது, நான் இந்த சரீரம் வச்சுக்கல, அப்ப என்ன பண்ணுது? அது என்னுடைய சொரூபத்தை அது மறைப்பதை போல் தான். உண்மையில் மறைக்கிறது கிடையாது, மறைப்பதை போல் மறைக்குதா? அதுக்கு பேரு அன்னமய கோஷம். இந்த சரீரத்துக்கு ஒரு பேர் என்ன? அன்னம்னு பேரு. ஏன் இந்த சரீரத்துக்கு அன்னம்னு பேர் வச்சாங்க? தேகம்னா புரியுது, சரீரம்னா புரியுது. ஏன் இவங்க அன்னம்னா நம்ம சாப்பிட்றதான அன்னம்னு பேரு, சரீரத்துக்கு எப்படிங்க அன்னம்னு பேர் வைக்கிறாங்கன்னா சாஸ்திரமே வச்சிருக்குங்க. இறைவன் வச்ச பேரு சரீரத்துக்கு பேரு அன்னம். அன்னம்னா உணவு தான். சரீரத்துக்கு எப்படி மேட்ச் ஆச்சுன்னா, இந்த சரீரம் எதிலிருந்து பிறந்தது? அன்னத்தில் பிறந்து. அம்மா சாப்பிட்ட அப்பா சாப்பிட்ட அன்னத்திலிருந்து வந்ததுதான் இந்த சரீரம். அன்னத்தில் பிறந்து அன்னத்திலேயே வளருது. முதல்ல அம்மா கொடுத்த பால்ல வளருது, அதுக்கப்புறம் தானே சாப்பிட்டு அன்னத்தில் வளர்ந்து. இது நல்லா புரியுதுங்க. அன்னத்துல தான் பிறந்திருக்கோம், அம்மா சாப்பிட்ட உணவிலிருந்து தான் வந்திருக்கோம். அப்புறம் அந்த அன்னத்தை சாப்பிட்டு தான் வளர்றோம். அப்புறம் பாருங்க, அன்னத்தில் தான் சென்று முடிகிறோம். எப்படிங்க எப்படிங்க அன்னம் ஆகிறோம் என்றால், நம்ம மண்ணுல போட்டு புதைக்கும் போது அது மண்ணோடு மண்ணாக மக்கும் போது இந்த உடல் இருக்கிற சத்துக்களை தாவரம் என்ன பண்ணுது? உறிஞ்சுது. அப்ப தாவரத்துக்கு நம்ம சரீரம் என்ன ஆகுது? அன்னமாகுது. மண்ணில் போட்டு போச்சிடுறாங்க, மக்கி போச்சு. அந்த இடத்துல ஒரு புல் முளைக்கும் போது அந்த சரீரம் இப்ப என்ன ஆயிருச்சு? நமக்கு இன்னொரு சரீரத்துக்கு அன்னமாக ஆகுதா இல்லையா? இப்ப நெருப்புல வச்சு சாம்பல் ஆக்குறாங்க, கரைக்கிறாங்க, தண்ணியில விடுறாங்க போதும். அதுல என்ன ஆகும்? 4 மீன் அதை சாப்பிட்டு. சோ முதல்ல இந்த சரீரத்துக்கு ஏன் பேரு அன்னம்? அன்னத்தில் வளர்ந்து, அன்னத்திலே வளர்ந்து, ஃபர்ஸ்ட் பிறந்து, அப்புறம் அதுலயே வளர்ந்து தினம் 1 2 காலையில அன்னம், மத்தியானம் அன்னம், நைட் அன்னம், மறுபடியும் அடுத்த நாள் காலை 3 நேரத்துக்கு 4 நேரத்துக்கு 5 நேரத்துக்கு அன்னத்தை தள்ளித்தான் என்ன பண்ணுது? இந்த பாடி ஸ்திதி ஆகுது. சோ அன்னத்தில் வளர்ந்து அதுலதான் நிலை பெற்று, அதுக்கப்புறம் சுருங்கி என்ன ஆகுது? திருப்பி இறக்கும் போது அது மண்ணோட மக்காகும் போது அது மற்ற ஜீவராசிகளுக்கு இந்த சரீரம் உணவாகிறது, அன்னமாகிறது. அன்னத்தில பூமியில் அர்த்தம். பூமிக்கு ஒரு வேர்டு அன்னம்னு ஒரு வேர்டு இருக்கு. ஏன்னா எல்லாத்துக்கும் அன்னம் இடுபவள் பூமி தான். அதனால பூமிக்கு இன்னொரு வேர்டு இருக்கு, அன்னம். ஏன்? பூமிதான் உணவு. ஏங்க நமக்கு தெரியும், மான் புல்ல சாப்பிடுது, அந்த புல்லு பூமியிலிருந்து வளருது. அப்ப மானுக்கு அன்னம் பூமினா கூட எனக்கு புரியுது. சிங்கத்துக்கு எப்படிங்க பூமி அன்னமாகும்? வெறும் கல்லு மண்ணு எப்படி சிங்கத்துக்கு? அந்த சிங்கம் சாப்பிடுற மானு
எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது? புல்லு எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது? மண்ணு, பூமி தத்துவம். இப்ப நாம இருக்கிறோம், நாம எப்படி வளர்றோம்? கத்திரிக்காய், வெண்டைக்காய், முருங்கானா அதெல்லாம் எங்கிருந்து வருது? பூமி. சோ இங்கு வாழ்கின்ற அனைத்து ஜீவராசிகளுக்கும் அன்னமாக இருப்பது பூமி தத்துவம். அது ஒரு தேவதை. பிருத்திவிங்கிறது தேவதை, பூமி தேவதை, பூமாதேவி சொல்ற பாத்தீங்களா? அதெல்லாம் ஒரு தேவதையாக வழிபடுவதற்கு காரணம் அது அன்னம். சோ அன்னம்ங்கிற பேரு இந்த சரீரத்துக்கு அன்னம்னு சொல்லலாம். ஏன்னா அது அதுல விறந்து அதுல வளர்ந்து அதுல முடிகிறதுனால சரீரத்துக்கு பேரு அன்னம். அப்புறம் இந்த பூமிக்கு பேரு அன்னம் சொல்லுவோம். இப்ப நாம இந்த சூத்திரத்துல பதஞ்சலி சொல்றதுல நீ எங்கெங்க நிக்கிற அப்படின்னா, இந்த ஸ்தூல சரீரத்தை நான் சில சமயம் எடுத்துக்கிறோம். எப்பப்ப நான் ஸ்தூல சரீரத்தை நான் சொல்றேன்? இப்ப நான் குண்டு, நான் ஒல்லி, நான் அழகு, நான் கருப்பு, இப்படி சொல்றேன் பாத்தீங்களா? அப்ப எதை நான் எடுத்து வச்சிருக்கேன்? இந்த சரீரம் நான். அதனால நான் குண்டு, நான் என்னோட சரீரம் குண்டு நம்ம சொல்றதுல, நான் குண்டு, நான் ஒல்லி, நான் அழகா இருக்கேன், நான் அசிங்கமா இருக்கேன், நான் இப்படி அப்படி சரீரத்தினுடைய அபிமானம் கொள்ளும் போது என்னாச்சு? அந்த நான்கிற சொல் கோஸ் டு ஸ்தூல சரீரம். இது ஒரு சமயம். அங்க மட்டும் செடி என்னமா அதுவும் இல்லை. சில சமயம் என்ன பண்ணுவோம்? எனக்கு பசிக்குது சொல்றமா இல்லையா? எனக்கு பசிக்குது, எனக்கு தண்ணி தாகமா இருக்குது. அப்படிங்கும் போது எதன் மேல் நம்ம நான்கிற அந்த சொல் எங்க போகுது? பிராணன், அது சக்தி, உள்ள இருக்கிற பிராண சக்திய சூக்ஷ்மத்தை நம்ம என்ன பண்றோம்? நான் எடுத்துக்கிறோம் சில சமயம். சோ நான்கிற சொல்லுக்கு முதல்ல எது மேல நம்ம வச்சோம்? இந்த ஸ்தூல சரீரத்தை வச்சு சில சமயம் பேசிட்டு இருக்கிறோம். சில சமயம் பாருங்க, உள்ள பசிக்குதுன்னு சொல்லும் போது ஸ்தூல சரீரத்து மேல நம்ம அபிமானம் இல்லை, நான்கிற எண்ணம் இல்ல. உள்ள இருக்கிற பிராணனை நான் எடுத்துக்கிறேன், பிராண சக்தியை நான் எடுத்துக்கிறேன். அதுக்கு பேரு பிராணமய கோஷம். அது என்ன பண்ணுதாமா? பிராணன் உள்ள இருக்கிற ஆத்ம தத்துவத்தை, என்னுடைய சொரூபத்தை அதை மறைப்பதை போல் மறைச்சிருது. அதனால அதுக்கு பேரு பிராணமய கோஷம். முதல்ல கோஷம் அன்னமய கோஷம். கோஷம் நாங்க உரை. இப்ப அரசெல்லாம் வச்சிருப்பாங்க வாள், அது அது அந்த உரைக்குள்ளதான் அந்த வாழை வச்சிருப்பாங்க. அது என்ன பண்ண? அந்த வாளை மறைக்குதா இல்லையா அந்த உரை? அதனால அதுக்கு பேர் கோஷம். எப்படி அந்த வாளை அந்த கவர் மறைக்குதோ, கோஷம்ங்கிறது உள்ள இருக்கிற அரசனுடைய வாளை மறைத்து வைத்திருக்கிறதோ, மத்தவங்க மேல படாம இருக்கிறத வச்சிருக்கோம் பாத்தீங்களா? அதை போல இந்த என்னுடைய சொரூபத்தை யார் முதல்ல மறைச்சா? சில சமயம் இந்த ஸ்தூல சரீரம் மறைப்பதை போல் மறைச்சிடுது. சில சமயம் பார்த்தா எனக்கு பசிக்குது, எனக்கு தாகமா இருக்கு நாம் நினைக்கும் போது பிராணன், என்னுடைய பிராண சக்தி என்னுடைய சொரூபத்தை மறைச்சிறதுனால இப்ப நான்கிற சொல்லுக்கு எங்க போயிருச்சு? பிராணன். இந்த 2 இடம் மட்டுமா? அடுத்து மூணாவது சில பல சமயம் இந்த மனதில் வருகின்ற சோகம், துக்கம் எல்லாம் நம்ம என்ன சொல்றோம்? நான் சோகமா இருக்கேன். எத்தனை சொல்றோம்? நான் சந்தோஷமாக இருக்கிறேன், நான் இப்ப கோபமா இருக்கேன், நான் என் மனசுக்குள்ள இப்ப பொறாமை இருக்கு, என் மனசுக்குள்ள இப்ப கருணை தோன்றுகிறது, லவ் அண்ட் அஃபெக்ஷன் தோணுது, என் மனதில் இப்படி தோணு, எனக்கு கோபமா இருக்கு. அப்படிங்கும் போது நாம என்ன பண்றோம்? இந்த மனதை நான், ஏன்னா அந்த கோபம், பொறாமை, விருப்பு, வெறுப்பு எல்லாம் மனதுக்கு சொந்தமானது, என்னுடைய சொரூபத்துக்கு சொந்தமானது அல்ல. ஆனா மனதை நான் எடுத்துக்கிறதுனால சில சமயம் நான் இங்க எதை எடுத்துக்கிறேன்? மனதை நான் எடுத்துக்கிறேன். அப்ப என்ன பண்ணுது? அந்த மனம் என்னுடைய சொரூபத்தை மறைப்பதை போல் மறைச்சிருது. இப்ப மூணாவது பொருள் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் நானுங்கிறது ஸ்தூல கண்ணுக்கு தெரியும், இந்த ஸ்தூல சரீரத்தை நான் வச்சுக்கிறேன், அது ஒரு ஆப்ஜெக்ட் வருது. சில சமயம் எனக்கு பசி தாகம் சொல்லும் போது பிராணன் மேல நான் ஒரு எண்ணத்தை வச்சுக்கிறேன். அடுத்து மூணாவது மனம், அந்த மனதின் மேல் நான்கிற எண்ணம். அப்பதான் என்ன சொல்றது? என் மனம் கோபமா இருக்கு நம்ம சொல்றது இல்ல, நான் கோபமா இருக்கேன். அப்ப என்னாச்சு? மனது அதனுடைய சொரூபத்தை மறைப்பதை போல் மறைஞ்சிருச்சு. அப்ப நான் இஸ் ஈக்குவல் டு மூணாவது பொருள் மனம். இப்படியும் பொருள் கொண்டுகிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிகாஸ் ஆஃப் குழப்பம். ஒரு சொல்லுக்கு ஒரு பொருள் தான் வரணும், இப்ப 3 வந்துருச்சு. நாலாவது புத்தி. பல சமயம் எனக்கு இது தெரியும் சொல்றமா இல்லையா? எனக்கு இது தெரியும், எனக்கு இது தெரியாது சொல்றமா இல்லையா? அப்போ எனக்கு இது தெரியும் போது எது அறிதல் உள்ள இருக்கிறது? புத்தி. அப்ப நம்ம என்ன பண்றேன்? எனக்கு தெரியும், இந்த புத்திக்கு தெரியும் நான் சொல்றது இல்ல, எனக்கு தெரியும் போது அந்த புத்தி என்ன பண்ணுதான்? என்னுடைய சொரூபத்தை மறைப்பதை போல் மறைச்சறதுனால அதுக்கு பேரு விஞ்ஞானமய கோஷம். நாலாவது புத்திய நான் எடுத்துக்கிறேன். இப்ப ஃபர்ஸ்ட் இந்த ஸ்தூல சரீரத்தை நான் சில சமயம் எடுத்துக்கிறேன், அடுத்தது பிராணனை சில சமயம் நான் எடுத்துக்கிறேன், அடுத்தது மனதை சில சமயம் நான் எடுத்துக்கிறேன்,
சில சமயம் புத்திய நான் எடுத்துக்கிறேன். அதாவது எல்லா ஒரு சமயத்தையும் ஒன்னு நான் எடுத்து வச்சிருக்கேன். அந்த நானுக்குண்டான சொல்லுக்குண்டான பொருள் இப்ப 4 வந்துருச்சு. அடுத்தது ஆனந்தம். அது என்ன, நான் இப்ப ஆனந்தமாக இருக்கிறேன் அப்படின்னு எனக்கு ஒரு பொருள் வந்தது. நான் அதை பார்க்கும்போது, அது எனக்கு கிடைக்கும் போது நான் ஆனந்தமாக இருக்கிறேன் அப்படிங்கிறது சில இடம். அந்த நான்கிறதுக்கு எதை பொருள் வச்சிடறோம், ஆனந்தம், ஆனந்தமய கோஷம். இதை சமஸ்கிருதத்துல வேதாந்தத்துல படிப்புல சொல்லும்போது 5 கோஷங்கள், 5 கோஷங்கள் சொல்லுவாங்க. இதுக்கு பேர் கோஷம், 5 கோஷங்கள். ஏன்னா 5 என்ன பண்ணுது, உள்ள இருக்கிற என்னுடைய சொரூபத்தை மறைப்பதை போல் மறைச்சறதுனால என்னுடைய சொரூபத்துக்கு நான் போய் ரீச் ஆகாம இந்த 5 இடத்துல போய் நான் நிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் அன்னமய கோஷம், 2வது பிராணமய கோஷம், 3வது மனோமய கோஷம், 4வது விஞ்ஞானமய கோஷம், 5வது ஆனந்தமய கோஷம். 5 இடத்துல நாம் நிக்கிறோம். எதனால போய் 5 இடத்துல நிக்கிறோம், பிகாஸ் ஆஃப் அஜ்ஞானம். என்னிடம் இருக்கிற அறியாமை, என்னுடைய சொரூபத்தில் நிக்கிறத விட்டுட்டு வேற என்ன சொன்னாரு, நீ இந்த மனசை பண்படுத்தி ஒழுங்குபடுத்தினாதான் நீ என்ன பண்ண முடியும், உன்னோட சொரூபத்தில் போய் நிற்க முடியும். மனதை பண்படுத்தாமல், அதுதான் சொல்லுவேன், நீங்க பகவத்கீதையை எந்த வேதாந்த வகுப்புகள் ஆரம்பிக்கிறதாக இருந்தாலும், எதை இறைவனை நோக்கிய பாதையில் நீங்க எங்கு செல்வதாக இருந்தாலும், பதஞ்சலி யோக சூத்திரம் படிக்காமல் அடுத்த ஸ்டெப் போக முடியாது. ஏன் என்ன சொல்றாரு பாருங்க, உன்னுடைய சொரூபத்தில் நிக்கணும். என்னுடைய ஞானத்தை, என்னை பற்றிய ஞானத்தை பெறுதல், பிரம்மத்தை பற்றிய ஞானம், ஈஸ்வரனை பற்றிய ஞானம், எது வேணா எடுத்துக்க, ஆத்மாவை பற்றிய ஞானம், ஆத்ம ஞானம், பிரம்ம ஞானம், ஈஸ்வர ஞானம், எது வேணா எடுத்துக்க. என்னுடைய சொரூபம் இதை பற்றி அறியணும்னா முதல்ல எங்க வந்திருக்கணும், மனதை செம்மைப்படுத்தி இருக்க வேண்டும். இதுதான் பதஞ்சலி யோக சூத்திர படிக்கிறதுடைய அர்த்தம். இவரே சொல்றார் என்னன்னு, அப்பதான் என்னுடைய சொரூப. 3வது என்ன அர்த்தம், இந்த மாதிரி இடத்துல நீ நின்றுட்டு இருக்கிற, இப்ப என்ன புரிஞ்சது, நான் நிக்கிறேனா. இவர் என்ன சொல்றாரு, நீ யோக சூத்திரத்தை படிச்ச மனதை செம்மைப்படுத்தினா, படிச்சா மட்டும் பத்தாதுங்க, நாம அதை அப்ளை பண்ணி செம்மைப்படுத்தணும். ஆச்சா, இப்ப யோகாசனம் கத்துக்கிட்டு வந்துட்டா உடம்பு ஆரோக்கியமாயிருமே என்ன, தினம் உங்க நொங்கணும், காலை 4 மணிக்கு எந்திரிச்சு பிராக்டிஸ் பண்ணணும். அதை போல இவர் சொல்லி கொடுக்கறத பிராக்டிஸ் பண்ண பண்ண என்ன நடக்கும், மனம் செம்மைப்படும். செம்மைப்பட்டா மட்டும்தான் உன்னுடைய சொரூபத்தில் நீ நிற்க முடியும். அப்ப எங்கீங்க நான் நிக்கிறேனா, அதுதான் பதில். 5 இடத்துல நின்றுட்டு இருக்கிறோம். சில சமயம் சரீரம், ஸ்தூல சரீரம், சில சமயம் பிராணன், சில சமயம் மனது, சில சமயம் புத்தியில போய் நிக்கிறேன், சில சமயம் ஆனந்தத்துல போய் நிக்கிறேன். எங்க நிக்கிறதுன்னு தெரியாம நின்றுட்டு இருக்கேன். என்னுடைய சொரூபத்தை விட்டதுனால 5 இடத்தில் மாறி மாறி நான் நின்று கொண்டிருக்கிறேன். சோ இங்க தவறு ஏற்பட்டிருக்குங்கிறத புரிய வைக்கிறாரு. 5 இடத்தில் நீ நின்றுட்டு இருக்கிற, அது சொரூபத்துக்கு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக மனதை என்ன பண்ணிருக்கணும், நீங்க செம்மைப்படுத்திருக்க வேண்டும். புரிஞ்சுங்களா? இது என்னது, 3வது சூத்திரம். அடுத்தது 4வது, விருத்தி சாரூபியமி தரத்ர. விருத்தி சாரூபியம எப்படி பிரிக்கணும்னா, சாரூபியம் பிரிச்சு எழுதிக்கங்க. விருத்தி சாரூபியம், அங்க சமஸ்கிருத சந்தி இருக்கு, இதரத்ர அப்படி பிரிச்சுக்கணும். இப்ப 3 வேர்டுக்கு மீனிங் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் வேர்டு விருத்தி சாரூபியம் இதரத்ர. இப்போ இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்றாரு, சப்போஸ் நீ இந்த மனதை ஒழுங்குபடுத்தல, செம்மப்படுத்தல, பண்ணுனா என்னங்கிறது 3வது ஸ்லோகத்தில் சொல்லிட்டாரு. நீ பதஞ்சலி யோக சூத்திரம் படிச்சு அதை பிராக்டிஸ் பண்ணினா உன்னுடைய சொரூபத்தில் போய் நிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அடுத்து உடனே என்ன சொல்றாரு, நிக்கலின் என்ன, விருத்தி நிரோதம், மனதை ஒழுங்குபடுத்தலினா அவனுடைய நிலை என்ன, மனதை ஒழுங்குபடுத்தலினா அவருடைய நிலை என்ன, அது எதுல போய் நிக்கிறாங்க அவங்க, சம்சார துக்கம்னு சொல்ல போறாரு. மனதை நீ செம்மைப்படுத்திட்டு உன்னுடைய சொரூபத்துல போய் நிக்கலினா சம்சாரம் துக்கம். ஏன்னா தன்னிடத்தில் தான் இல்லாதவன் எங்க நிப்பான், எங்கும் நிக்க வேண்டி வரும். என்னுடைய சொரூபத்தில் எனக்கு நிக்க தெரியலன்னு வச்சுக்குங்களேன், நான் நிக்கிற இடம் என்னது, என்னை தவிர்த்து வேறான எங்க வேணா நீ நிப்பேன், பிரச்சனை.
அதுதான் பிரச்சனை, பேசிக் பிரச்சனை. என்னுடைய சொரூபத்தில் நான் நிற்றல் இல்லாதது போது நான் எங்க வேணா நிக்கிறேன், பிரச்சனைகள். அதுக்கு பேர் தான் சம்சாரம். நான் என்னிடத்தில் இல்லாமல் வெவ்வேறு இடத்தில் இருக்கும் போது சம்சாரம், துக்கத்திற்கு காரணம். சோ நம்மளுடைய துக்கத்துக்கு காரணம் வெளியில் இருக்கவங்க இல்ல, நம்முடைய துக்கத்துக்கு மெயின் காரணம் நம்பிட்டு இருக்கிற பிரச்சனை. என்னுடைய சொரூபத்தில் நான் நிற்காமல் இருப்பதே என்னுடைய சம்சார துக்கத்திற்கு காரணம் சொல்றாரு. இப்ப வேர்டு பை வேர்டிங் பார்க்கலாம். விருத்தி, விருத்தினா தாட், எண்ணங்கள், எண்ணம். விருத்தயகன ப்ளூரல், விருத்தின சிங்குலர். எண்ணம் என்ன நடக்குமாமா? சாரூபியம். நம்ம எங்க போய் சேர்ந்துருமாமா? மனவிருத்தியுடன் ஒன்றாக கலந்து விடுதல் ஏற்படும். என்ன பண்ணுவோமா? என்னுடைய சொரூபத்திலே நிக்கல அப்படின்னா, உன்னுடைய சொரூபத்திலே நிற்கலைனா எங்க போய் ஃபர்ஸ்ட் நிப்ப? மனவிருத்தியுடன், எண்ணங்களுடன் ஒன்றாக கலந்து விடுதல் ஏற்படும். என்ன நடக்கும்? மனவிருத்தியுடன், அந்த எண்ணத்துடன், மனதில் தோன்றுது பாத்தீங்களா விருத்தி, எண்ணங்கள், தாட், அதனுடன் என்ன ஆயிருவ? சாரூபியம் என்னது? ஒன்றாக கலந்து விடுதல் ஏற்படும். சொரூபத்தில் நிக்காத போது. அப்புறம் சாரூபியமா அதுக்கு அடுத்த விட என்ன? இதரத்ர, மன அமைதிப்படுத்தாத நிலையில். இத முதல்ல போட்டுக்கணும். மன அமைதிப்படுத்தாத நிலையில், அதாவது இந்த யோகம் இல்லாத நிலையில், மனதை ஒழுங்குபடுத்தாத போதுன்னு அர்த்தம். இதரத்திரன் என்ன அர்த்தம்? இந்த மாதிரி மனதை ஒழுங்குபடுத்தாத போது. அதை முதல்ல போட்டுக்கலாம், அந்த வேர்டு ஃபர்ஸ்ட் கொண்டாந்துக்கலாம். இதரத்திர, மனதை செம்மைப்படுத்தாத பொழுது. விருத்தி சாரூபியம் எங்க நிப்ப? மனதில் இருக்கிற விருத்தியுடன் ஒன்றாக கலந்து விடுதல் ஏற்படுகிறது. நம்ம எதோட போய் நான் அபிமானம் வச்சுக்கிறோம்? இந்த எண்ணம் நான். அந்த எண்ணத்தின் மேல என்ன வருது? அபிமானம். மனதில் இருக்கிற தாட், எண்ணத்தில் ஒன்றாக கலந்து விடுதல், அதாவது மன எண்ணங்களுடன் ஒன்றாக இருக்கும் நிலை. இதுதான் மன எண்ணங்களுடன் நான் என்ன ஆயிடுறேன்? ஐக்கியம். நான் மனம் எண்ணங்களுடன் ஒன்றாக இருக்கின்ற நிலை. நான் வேறு, என் எண்ணம் வேறுன்னு பிரிக்க தெரியாத நிலை. அந்த நிலை போயிருவோம். நான் வேறு, என் எண்ணம் வேறுங்கிறது பிரிக்க தெரியாமல் அதனோடு ஒன்றாக இருக்கும் நிலை ஏற்படும். இப்ப அந்த விருத்தியோட ஒன்ன நானும் எண்ணமும் ஒன்னா ஆயிடுறேன் அப்படிங்கும் போது என்னென்ன விருத்தினா பேசிக்கா 3 விருத்தி தான் வரும். எண்ணங்கள் முதல்ல 3 பிரிக்கிறார் அவர். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியும் 3 குணம்: தாமச விருத்தி, ரஜோ விருத்தி, சாத்விக விருத்தி. விருத்திகள் 3 தான். இந்த உலகத்துல எதை எடுத்தாலும் அது மாயோட வெளிப்பாடு, திரிகுண ஆத்மிகா மாயாதான். இப்ப அந்த விருத்தி என்னவா இருக்குது? சில சமயம் தாமச விருத்தி இருக்கலாம், சில சமயம் ரஜோகுண விருத்தியோட இருக்கலாம். அந்த விருத்தி சில சமயம் தமோகுண விருத்தியா இருக்கலாம், சில சமயம் ரஜோகுண விருத்தியா இருக்கலாம் எண்ணம், சில சமயம் சத்துவகுண விருத்தி எண்ணங்கள் வரலாம். சோ எதோட போய் ஐக்கியமாகறேன்? தமோகுண விருத்தியான மனதோட சில சமயம் ஐக்கியமாகறேன், சில சமயம் ரஜோகுண விருத்தியோடு நான்கிற போய் ஐக்கியமாயிடுறேன், சில சமயம் சாத்விக விருத்தியோடு நான் உடன் ஒன்றாக இருக்கும் தன்மை ஏற்படும். இப்ப ஃபர்ஸ்ட் அந்த விருத்தியுடன் நான் ஒன்றாக கலந்து விடுகிறேன். இது ஃபர்ஸ்ட். அந்த விருத்தியோட தாட், எண்ணங்களுடன் நான் கலந்து விடுகிறேன். கலந்துட்டேனா அந்த விருத்தி 3 விதமா வெளிப்படும். அப்ப அந்த 3 விதமா நான் மாறிக்கிறேன். எப்படி மாறுறேன்? சில சமயம் தாமச விருத்தி வந்ததுன்னா அதனோடு ஒன்றுதல், சில சமயம் ரஜோகுண விருத்தி வந்ததுன்னா அதனோடு ஒன்றுதல், சில சமயம் சாத்விக விருத்தி வந்ததுன்னா அதனோடு ஒன்றுதல். சோ எண்ணங்களோடு ஒன்றுதல் ஏற்படும். இது மன எண்ணங்களுடன் என்ன ஆகுது? ஐக்கியம் சொன்னேன். அந்த மன எண்ணம் நான்கிற எண்ணம், அதில் போய் ஐக்கியம், பிரிக்க முடியாத அளவுக்கு எண்ணத்தையும் என்னையும் பிரிக்க முடியாத அளவுக்கு மனதோட எண்ணத்துடன் நான் போய் என்ன ஆயிரேன்? ஒன்று விடுகிறேன். இதுதான் சம்சாரம். என்னுடைய துக்கத்திற்கு காரணம் என்னுடைய எண்ணங்களோடு நான் வச்சிருக்கிற ஒரு ஐக்கிய நிலை. சோ துக்கத்திற்கு காரணம், முதல் காரணம் என் எண்ணங்களோடு நான் பிரிக்க முடியாத அளவுக்கு ஐக்கியமாகி இருத்தல் தான் துக்கத்திற்கு காரணம். ஃபர்ஸ்ட் போட்டு தாக்குறாரு. உன்னுடைய துக்கத்துக்கு வெளியில யாரும் காரணம் கிடையாது. உன்னுடைய சொரூபம் உனக்கு என்னன்னு தெரியாததுனால இந்த மனத்தில் இருக்கிற விருத்திகளோடு ஃபர்ஸ்ட் எங்க போய் நம்ம ஐக்கியமாகிறோம்? மனதில் இருக்கிற விருத்திகளோடு நான்கிற எண்ணம் நாம ஐக்கியமாகிறோம்.
இதுதான் என்னது, எப்போ சொரூபத்தில் நிற்காத பொழுது. போன ஸ்லோகத்தில் என்ன சொன்னாரு, சொரூபத்தில் நிற்றல் ஏற்படும். அப்படி சொரூபத்தில் நிற்கலினா என்ன கான்சிக்வன்சஸ், வாட் ஆர் த கான்சிக்வன்சஸ்? நாம போய் எங்க நின்றுருவோம், மனதில் எண்ணங்களோடு ஒன்றாகி நின்று விடுவோம். அதுதான் என்னுடைய துக்கத்திற்கு காரணம். சோ இதுதான் என்னது. சோ அப்ப என்ன ஆகும் தெரியுங்களா, இப்போ இதனோட வெளிப்பாடு எப்படி தெரியும் பாத்தீங்கன்னா, இப்ப மனதில் 3 விதமான விருத்திகள் வரும் சொன்னோம் இல்லைங்களா. ஒண்ணு தமோகுண விருத்தி அப்படின்னு என்ன, ஒரு சோம்பல், ஒரு என்ன சொல்றது, கொஞ்சம் புரிஞ்சுக்காத தன்மை, இதெல்லாம் மனசுல தோணும் போது அதுக்கு பேர் தமோ விருத்தின்னு பேர். இப்ப விருத்திகளை எண்ணங்களை 3ஆ பிரிக்கிறோம். தமோ விருத்தினா என்ன, அதாவது ஒரு சோம்பல், புரிந்து கொள்ளாத ஒரு சக்தி, ஒரு லெத்தார்ஜிக்னஸ், புரிகிற சக்தி இல்லை, ஒரு ஏனோதானான்னு ஒரு மனம் இருக்கும்போது அதுக்கு பேர் தமோ விருத்தின்னு போரு. இப்ப அந்த எண்ணம் மனதில் தோன்றும் போது நீங்க என்ன ஆயிருவீங்க, அதோட ஐக்கியமாயிருவீங்களா. உடனே உங்க வாயிலிருந்து என்ன வரும், நான் சோம்பேறி. அடுத்த வாரத்துல வாயிலிருந்து என்ன வரும், நான் சோம்பேறி. நான் என்னுடைய சொரூபம் எல்லாம் என்னைக்கு சோம்பேறியில ஆகவே ஆகாது. என்னுடைய மனதில் இப்போ ஒரு சோம்பேறித்தனமான ஒரு விருத்தி வந்திருக்கு. இது உண்மை. நான் வேற, நமக்கு அப்படி புரியுறது இல்ல. நான் வேற, என்னுடைய சொரூபம் என்னது, நம்ம நிறைய தடவை பார்த்திருக்கோம். என்னுடைய சொரூபம்ங்கிறது அறிவு, எக்ஸிஸ்டன்ஸ், இருப்பு, அறிவு. இதுதான் என்னுடைய சொரூபமே. அது என்னன்னு தெரியாதனால எங்க வந்து நிக்கிற, மனதில் இருக்கிற எண்ணங்களோட மேர்ஜ் ஆயிடுறேன். மேர்ஜ் ஆகும் போது இப்ப மனதுல, மனம்னா அது என்ன 3 விதமான விருத்தி வரும். எல்லாத்துக்கும் 3 விதமான விருத்தியும் வருங்க. ஏன்னா அது மாயையினுடைய வெளிப்பாடு. அப்போ மனதில் வந்து இப்ப தமோ விருத்தி தோணுது. எப்போ, ஒரு ராத்திரி படுத்து தூங்கலாம் அப்படின்னு நீங்க செட் ஆகும் போது ஆட்டோமேட்டிக் எங்கதான் நம்ம போயாகணும், தமோ விருத்தி போனா தான் தூக்கமே வரப்போகுது. அப்ப நாம என்ன சொல்றோம், ஒரே டயர்டா இருக்கு இன்னைக்கு படுத்து தூங்கலாம்னா, நான் சோம்பேறி, நான் இப்ப சோம்பேறித்தனமா இருக்கிறேன் அப்படிங்கறது எண்ணம் எங்க ஆயிடுது, நான் எண்ணங்களோட ஒன்றுதல் ஏற்படுகிறது. சில சமயம் பாருங்க, ரஜோ விருத்தி வரும். இதை செய்யலாம், அதை செய்யலாம், அதை செஞ்சு முடிச்சுட்டு இதை பண்ணலாம், இதை பண்ணி முடிச்சுட்டு அதை ஆக்ஷன் ஆக்ஷன் ஆக்ஷன். அப்ப என்ன பண்ணுவோம், நான் சுறுசுறுப்பானவள், முடிவு கட்டுறமா இல்லையா. நான் சுறுசுறுப்பா இருக்கிறது அந்த விருத்தி, ரஜோகுண விருத்தி உங்களை உடலை சுறுசுறுப்பு பண்ணுது. ரஜோகுண எண்ணம் உங்க உடலை என்ன பண்ணுது, ஆக்டிவேஷன் கொடுத்து செயல்பட்டு இருக்குது உடம்பு. ஆனா நான் என்ன சொல்றேன், நான் சுறுசுறுப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறேன், நான் சுறுசுறுப்பானவள், முடிவு கட்டுறமா இல்லையா. அப்ப எது மேல அபிமானம் வந்துருச்சு நமக்கு, அந்த ரஜோ விருத்தி. சில சமயம் சாத்விக விருத்தி, அதோடு மனம், அதோடு நம்முடைய ஒன்று ஐக்கியமாகும் போது, அந்த சாத்விக விருத்தி எண்ணங்கள் வரும்போது அதனோடு ஐக்கியமாகும் போது என்ன சொல்லுவோம், எனக்கு வந்து எல்லாம் புரியுது, எனக்கு வந்து இப்போ பொறுமை, நான் பொறுமையானவள், நான் எதையும் புரிஞ்சுக்குவேன், எனக்கு புரியுற சக்தி இருக்கு. இந்த மாதிரி பேசும்போது நம்ம எதோட ஐக்கியமாயிடுறோம், சாத்விக விருத்தியோடு ஐக்கியம். சோ இவர் என்ன சொல்றாரு, மனதை செம்மைப்படுத்தலினா உன்னுடைய சொரூபத்துல நிக்க முடியாது. நீ சொரூபத்துல நிக்கலினா வேற எங்கீங்க நான் நிக்கிறேன்னா 5 இடம் சொல்றாரு, 5 இடத்துல போய் நின்னுக்குவ. அது ஸ்பெஷலா மனதில் இருக்கிற எண்ணங்களோடு நீ ஐக்கியமாகும் போது, இப்ப மனதில் ஒரு கோப விருத்தி வருது. உடனே நான் என்ன சொல்றேன், நான் கோபமா இருக்கேன். அப்ப என்ன அர்த்தம், நானா என்னுடைய சொரூபத்தில் கோபமெல்லாம் கிடையாது, நான் என்னைக்கு கோபப்படுறவளே அல்ல. ஆனா இந்த எண்ணத்தில் வந்தோன்னே அதுல ஐக்கியமாகறதுனால நான் என்ன சொல்றேன், நான் கோபமா இருக்கேன். அது பாருங்க, இந்த விருத்தியோட குணம் நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இது வந்து க்ஷணிக்கத்துவம் சொல்லுவோம். இந்த விருத்தி வந்துங்க 1 செகண்ட் தான் இருக்கும். அதனோட லைஃப் டைமே 1 செகண்ட் தான். இந்த விருத்தி எண்ணங்களுக்கு லைஃப் டைம் எவ்வளவுன்னு கேளுங்க, க்ஷணிக்கத்துவம். விருத்திக்கு 2 குணம் இருக்கு, தாட். எண்ணங்களுக்கு 2 குணம் இருக்கு. ஒண்ணு தோன்றணும்னு மறைஞ்சிடும். எண்ணங்கள் மறைதா இல்லையா, இல்லைன்னா என்ன ஆகும், இப்ப நம்ம உன்னை பாக்குறோம், இப்ப இந்த மரத்தை பாக்குறேன், இந்த செடியை பாக்குறேன், அந்த விருத்தியே நின்றுட்டு இருந்துன்னா அடுத்து எப்படி எனக்கு உணர முடியும், உணர முடியாது. அதனால என்ன பண்ண, இறைவன் எப்படி படைச்சிருக்காரு அதை, அப்படி தோன்றும் மறையும், தோன்றும் மறையும், அந்த மாதிரி குணமுடையது விருத்தி. அடுத்து பாருங்க, விகாரி மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு எண்ணம் போய் அடுத்த எண்ணம், ஒண்ணுல வந்து மரத்தை பற்றிய ஞானம், அடுத்து இங்க பாக்குறமா இந்த புஸ்தகத்தை பற்றிய ஞானம் என்ன ஆயிட்டே இருக்குது. உள்ள தபோகுண விருத்தியோ அல்லது ரஜோகுண விருத்தியோ அல்லது சாத்விக குண விருத்தியோ ஏதோ என்ன ஆயிட்டே இருக்கு, உள்ள மாறிக்கொண்டிருக்கும். இது 2ம் எண்ணத்துக்குன்றான குணங்கள். ஒண்ணு க்ஷணம் தோறும் மாறும் க்ஷணிக்கத்துவம், 2வது விகாரி மாறுகின்ற தன்மையுடையது விருத்தி. இப்ப என்ன பண்ணிடுறோம், அந்த எண்ணங்களோடு போய் ஐக்கியமாயறதுனால, எது மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களோடு நம்ம ஐக்கியமாயறதுனாலதான் திடீர்னு சிரிக்கிறது,
அது அந்த விருத்தி போன அடுத்த நிமிஷம் என்ன ஆகும்? கோபம். நம்மளோட பிஹேவியர் எப்படி மாறுது பாருங்க. ஒரு மணி நேரத்துக்கு முன்னால சிரிச்சிருப்போம், சந்தோஷமா இருப்போம், அடுத்த செகண்ட் ஒரு கோபம் வருதா இல்லையா? ஒரு அடுத்த செகண்ட் கோபம் போனோன்னா ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு வெறுமை, அடுத்த செகண்ட் பார்த்தா ஒரு சந்தோஷம், அப்புறம் பார்த்தா ஒரு துக்கம், அப்புறம் பார்த்தா ஒரு சிரிப்பு. இப்படி கடகட ஏன் நமக்குள்ள இந்த மாற்றங்கள் ஏற்படுகிறது? இந்த மாற்றங்கள் வர்றதுனாலதான் ஏத்த மாதிரி உட்கார்ந்துருக்காங்க பாருங்க. அவங்கனால நம்மள புரிஞ்சுக்க முடியாது. என்னடா இவன் பார்த்தா அப்பளே கோபமா இருந்த, இப்ப பார்த்தா சிரிக்கிறான், அப்புறம் பார்த்தா அழுகிறான். அப்போ இதுதான் மனிதனுக்கு மனிதன் வர உறவுகளில் பிரச்சனை, உராய்தல் ஏற்படுவதற்கு காரணமே இந்த எண்ணங்கள் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம கோவப்பட்டிருப்போம், அப்புறம் அந்த எண்ணம் அவ்வளவுதான், ஒரு க்ஷணத்துல அது போயிடும். அடுத்த செகண்ட் வேற ஒண்ணு சிரிப்பு, அடுத்து இந்த மாதிரி விருத்திகள் மாறிக்கிட்டே இருக்கும் போது நம்மளுடைய பர்சனாலிட்டி என்ன ஆகுது? மாறிக்கிட்டே வரும். காலையில கோவமா பேசிருப்போம், மத்தியானம் சிரிச்சிருப்போம், நைட்டு அழுதுருப்போம், அப்புறம் காலைல மறுபடியும் சிரிப்போம், அப்புறம் வெறுமையில் இருப்போம், அப்புறம் பொறாமையில் இருப்போம், கோபத்தில் இருப்போம், விருப்புகள் இருப்போம், வெறுப்புகள் எல்லாம் கடன்னு கடைசியில சாயங்காலம் படுக்கும் போது தெரியல என்னத்தை நினைச்சு என்ன பேசணும், ஒரே குழப்பம். ஏன்னா என்ன ஓடிச்சுங்க, அந்த டேப் ரெக்கார்டர் மாதிரி ஸ்பீடா ஓடுறதுனாலதான் நம்மளுடைய குழப்பங்கள், மெயின் குழப்பங்களுக்கு காரணம் இந்த விருத்தியோட 4 எண்ணமே. அப்ப சாஸ்திரம் என்ன சொல்லி கொடுக்குது? இந்த விருத்திகளை நீ ஆப்ஜெக்டா பாரு, நீ நான் வேறு என் மனம் வேறுன்னு பிரிச்சறிய தெரியணும். அப்ப நாம என்ன பண்ணலாம்? கண்ட்ரோல் வச்சிருக்கலாம். எப்போ? நான் வேறு, இந்த மனம் வேறு, இந்த மனதில் தோன்றுகின்ற விருத்திகள் வேறு. அது அதனுடைய சுபாவம், விருப்போ வெறுப்போ கோபமோ பொறாமையோ அழுகையோ எல்லாம் அந்த விருத்திகளை சார்ந்தது. இது என்னதல்ல அப்படின்னு ரெண்டுக்கு ஒரு கேப் கண்டுபிடிச்சிட்டோம்னா தான் we can control over our mind, we can master over our mind. இல்லைனா அது நம்மளை இழுத்துட்டு போகும், நாம அதுக்கு என்ன ஆயிட்டே இருக்கணும், ஸ்லேவ் மாதிரி பின்னால போகணும். சோ அதனால சொல்றாரு, மனதிலிருந்து என்ன பண்ண, உன்னை பிரித்து அறிதல். அதுதான் கேப் பிட்வீன் மனம் அண்ட் யுவர் செல்ஃப். அதுங்களா? இப்ப என்ன சொல்றாரு, இந்த மாதிரி எண்ணத்துக்கு விருத்திக்கு இப்ப 2 குணம் சொல்றாரு. ஒன்னு க்ஷணிக்கத்துவம், எண்ணங்கள் கணந்தோறும் மாறிக்கிட்டு இருக்கும். அடுத்தது மாறி ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஞானம் ஏற்பட்டிருக்கும், இன்னொரு இடத்துல இன்னொரு ஞானம் ஏற்பட்டிருக்கும். ஞானம் எத்தனை வகை பார்த்தோம் இல்லைங்களா? எது பிரத்யக்ஷ ஞானமா இருக்கலாம், அல்லது அனுமானம் பண்ணி வச்சிருப்போம், சிலது அனுப்பலப்தி பண்ணி வச்சிருப்போம். எப்படியோ ஒரு ஞானங்கள் மாறி விகாரி மாறிக்கொண்டிருக்கும். புரிஞ்சுங்களா? இது 4வது சூத்திரத்தினுடைய அர்த்தம். இப்ப 4வது சூத்திரத்துல என்ன சொல்றாரு? 3வது இப்ப ஃபர்ஸ்ட் சூத்திரத்துல 3வதுல என்ன பார்த்தோம்? இப்படி ஒரு யோகத்தை அடையும் பொழுதுதான், சத்தோகுண பிரதான விருத்தியில் இருக்கும் போதுதான் மனதை நீ ஒழுங்குபடுத்தினா தான் உன்னுடைய சொரூபத்தில் நீ போய் நிற்க முடியும். அப்ப நம்ம எக்ஸ்ட்ராவா புரிஞ்சுக்கிட்டோம். அப்ப நான் எங்க நிக்கிறேன்னா, 5 இடத்தில் நான் நின்று கொண்டுதான் இருக்கிறேன். 5 இடத்துல நின்னாலும் போச்சாது, என்னுடைய சொரூபத்தில் நான் நிற்கலை. அப்ப எங்க வேணாலும் நிக்கிறேன், பிரச்சனைகள் துக்கத்திற்கு காரணம். அப்புறம் அடுத்து 4வது சூத்திரத்துல என்ன சொல்றாரு? அப்படி நீ இல்ல அப்படின்னா அவன் எப்படி என்ன சொல்றது, அந்த மன விருத்தியுடன் என்ன பண்ணிடுவோம், நம்ம ஒன்றாக கலந்து விடுகிறோம். நான் கோபமா இருக்கிறேன், அந்த மாதிரி மன விருத்திகளோடு நீ ஒன்றாகி விடுவாய். உன்னுடைய சொரூபத்தில் நீ நிற்கிறீனா எங்க போய் தான் நின்னாவ, உன்னுடைய மனதில் இருக்கிற விருத்திகளோடு ஒன்றாகி விடுகிறாய். அதுதான் சம்சார துக்கத்திற்கு காரணம். சொல்லி முடிச்சிட்டாரா? அடுத்த சூத்திரம். இப்ப எண்ணங்களை பிரிக்கிறார். மனதில் தோன்ற எண்ணங்கள் ஃபர்ஸ்ட் ஜென்ரலா 3ஆ பிரிச்சார் இல்லைங்களா? தமோகுண எண்ணம், சத்தோகுண எண்ணம், ரஜோகுண எண்ணம். இப்ப என்ன பண்றாரு, அது இன் டீட்டெயிலா பிரிக்கிறாரு. விருத்தயக பஞ்சதயக. எழுதிங்க மீனிங். விருத்தயக அப்படின்னா எண்ணங்கள், பஞ்சதயக பஞ்சதையக 5 உட்பிரிவுகளை கொண்டது. There are 5 types of thoughts. பிரிச்சு மறுபடியும் வெவ்வேறு விதத்துல பிரிச்சு காமிப்பார் நமக்கு. 5 எதுப்பா? விருத்தயக, விருத்தயக எண்ணங்கள், விருத்தயக விருத்தி, அதனுடைய ப்ளூரல் விருத்தயக எண்ணங்கள், அவ்வளவுதான் அர்த்தம் அதுக்கு. விருத்தயக எண்ணங்கள், பஞ்சதையக 5 உட்பிரிவுகள் உடையது. முதல்ல 3ஆ பிரிச்சு காமிச்சார். அதுக்கப்புறம் இப்ப என்ன வராரு, மெயினா 5 இருக்கு. மறுபடியும் இன்னொன்னு சொல்றாரு, கிளிஷ்டாகா ஆ போட்டுக்கணும். அடுத்தது அக்ளிஷ்டாகா. அங்க கிளிஷ்டாகா கிளிஷ்டாகான்னு வரும், அந்த எஸ் போடுற இடத்துல ஆ போட்டுக்கணும். அப்ப எப்படி பிரிக்கணும்? கிளிஷ்டாகா அது ஒரு டைப்பு, அக்ளிஷ்டாகா மறுபடியும் 2ஆ பிரிக்கிறார்.
எண்ணங்கள் முதல்ல 5 உட்பிரிவுகள், அது இல்லாம இன்னொரு 2 பிரிவு இருக்கு. ஜென்ரலா 2ஆ பிரிச்சு மறுபடியும் 5ஆ பிரிக்கிறது. புரிஞ்சுங்களா? இப்ப என்ன வேணும்? என்ன இதுக்கு சூத்திரத்துக்குள்ள மீனிங் என்ன? விருத்தயக எண்ணங்கள், பஞ்சதையக 5 உட்பிரிவுகள் உடையது. கிளிஷ்டாக அப்படின்னா துன்பத்தை கொடுக்கும் எண்ணங்கள். பேசிக்கா 2ஆ பிரிக்கிறார். 5க்கு முன்னால 2ஆ பிரிச்சாரு. அந்த 2 மறுபடியும் 5ஆ பிரிக்கிறார். புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் பேசிக்கா 2ஆ பிரிக்கிறார். 1 துக்கத்தை, கிளிஷ்டாக துக்கத்தை என்ன சொல்ற கொடுக்கும் எண்ணங்கள், துக்கத்தை கொடுக்கும் எண்ணங்கள். அக்லிஷ்டாக ஆ போட்டுங்க. அக்லிஷ்டானா துன்பத்தை கொடுக்காத எண்ணங்கள், ஆப்போசிட். அவ்வளவுதான். சோ நம்மளுடைய வருகிற எண்ணங்கள் அப்படியே 2ஆ பிரிச்சுறாரு. நான் சொல்ல பாருங்க, பிஹெச்டி வரலாம் எதுல? சைக்காலஜில. ஃபர்ஸ்ட் ஜெனரலா 2ஆ பிரிக்கிறார் நம்மளுடைய எண்ணங்கள். ஏன்னா எண்ணங்களை நீங்க முறைப்படுத்தணும், செம்மைப்படுத்தணும்னா அதனுடைய குவாலிட்டி, அதனுடைய தன்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சாதானே செம்மைப்படுத்த முடியும். மனம்னா என்ன தெரியாம உட்காந்து நாங்க மெடிடேஷன் பண்ணிட்டே இருந்தா எப்படி அதை செம்மைப்படுத்த முடியுமா என்ன? சோ மனதுக்குள்ள போய் நம்ம மனசை காமிக்கிறாரு. முதல்ல எண்ணங்களை 2ஆ, காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் வர எண்ணங்களை he divides into 2. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் வருதா இல்லையா? எத்தனை எண்ணங்கள் வருது. முதல்ல என்ன பண்றாரு? 2ஆ பிரிங்க. 1 துக்கத்தை கொடுக்கிற எண்ணங்கள். வேற என்ன இருக்க முடியும்? துக்கத்தை கொடுக்காத எண்ணங்கள். இன்பம் சொல்லுங்க, துக்கத்தை கொடுக்காத எண்ணங்கள். புரிஞ்சுங்களா? 2 டிவிஷன். இப்போ எதுங்க துக்கத்தை கொடுக்கிற எண்ணங்கள்? எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? எது துக்கத்தை கொடுக்கிற எண்ணங்கள், எது துக்கத்தை துயரம்னு எடுத்துக்கலாமே, துன்பம் அல்லது துயரம். துக்கத்தை, துயரத்தை கொடுக்காத எண்ணங்கள். ஃபர்ஸ்ட் எங்க வரும்? கிளிஷ்டாக. ஏன்னா அது நம்மளுக்கு ரொம்ப ப்ராப்ளமேட்டிக். முதல்ல அதை பார்க்கலாம். துன்பத்தை கொடுக்கும் எண்ணங்கள். எந்தெந்த எண்ணம் எனக்கு துன்பத்தை கொடுக்க தெரியுங்களா? ரஜோ விருத்தி, தமோ விருத்தி. இது 2 தான். 3 தாங்க விருத்தியில. முதல்ல பாத்தீங்களா 3? தாமச விருத்தி, ரஜோ விருத்தி, சாத்விக விருத்தி. 3 பார்த்து பாத்தீங்களா? இந்த 3 விருத்தியில, 3 டைப் ஆஃப் விருத்தியில எந்த 2 எனக்கு துக்கத்தை கொடுக்குதுன்னு பாத்தீங்கன்னா ரஜோ, தமோ. ரஜோ விருத்தியும் தமோ விருத்தியும், ராஜசிக்க விருத்தி, தாமசிக்க விருத்தின்னு சொல்லுவோம். இந்த 2 தான் நமக்கு என்னது? துக்கத்தை கொடுக்கிற எண்ணங்கள். அப்போ இன்னும் ஒண்ணுதான் இருக்கு, சாத்விகம். அது என்னது? துக்கத்தை கொடுக்காத எண்ணம். சாத்விக விருத்தி என்னது? துக்கத்தை கொடுக்காத எண்ணங்கள். புரிஞ்சுங்களா? இப்போ நம்ம மனதில் தோன்ற எண்ணத்தை ஃபர்ஸ்ட் he divides into 2. 1 துக்கத்தை கொடுக்கிற எண்ணங்கள். அது கண்டிப்பா ஒன்னா தமோ விருத்தியா இருக்கோ, இல்லைன்னா ராஜசிக்க விருத்தியா இருக்க. என்ன சொல்ல போறோம்? ராஜசிக்க விருத்தி. உள்ள உனக்கு சாத்விக விருத்தி வந்துன்னு வச்சுக்கங்களேன், என்ன அர்த்தம்? ஐ எம் ஹாப்பின்னு அர்த்தம். அந்த 2 பிரிச்சுட்டாரா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். எனக்குள்ள இப்ப ரஜோ விருத்தி இருக்கான்னு கண்டுபிடிக்க தெரியணும். தாமசிக்க விருத்தி இருக்கா, சாத்விக விருத்தியான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அது ஒரு நிகழ்வு ஒன்னா தாங்க இருக்கும். அந்த நிகழ்வு உள்ள போய் எனக்கு எப்படி மாறுதுன்னு பாருங்க. இப்போ என்னிடம் இல்லாத ஒரு பொருள், அது எனக்கு ரொம்ப பிடித்த பொருள். என்னிடம் இல்லாத பொருள், ஆனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி ஒரு பொருளை இமேஜின் பண்ணிக்கங்க. டக்குன்னு அதை என்ன பண்றீங்க? மத்தவங்க கிட்ட பாக்குறீங்க. என்கிட்ட அந்த பொருள் இல்ல, ஆனா எனக்கு அந்த பொருள் ரொம்ப பிடிக்கும், ஐ லைக் இட் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருள். அது உங்ககிட்ட இல்ல, ஆனா அத மற்றவரிடம் நீங்க பாக்குறீங்க. அப்போ 3 பேர் பார்த்திருக்கலாம், 2 பேர் பார்த்திருக்கலாம். 2 பேர் ஒரே மாதிரி உள்ள எண்ணம் ஓடும் நினைக்காதீங்க. ஒரு பொருள் 2 பேர் விருப்பப்படுறாங்க, ஒருத்த வச்சிருக்கான். 2 பேத்துக்கு அந்த பொருள் பிடிக்குது, ஆனா 2 பேத்துக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்க. 2 பேத்துக்குள்ளேயும் ஒரே எண்ணம் ஓட வேண்டுங்கிற அவசியம் கிடையாது. ஒருத்தருக்கு எப்படி தெரியுங்களா ஓடும்? அது என்னவாகும்? பொறாமை. ஒருத்தருக்கு அந்த பொருளை பார்த்து என்ன வருது உள்ள? பொறாமை அல்லது ஆசை. அது எனக்கு வேணும் தோணுதா இல்லையா? எனக்கு வேணும், அது ஐயோ அவங்க மட்டும் வச்சிருக்காங்களே நமக்கு இல்லையே அப்படிங்கிற பொறாமையோ ஆசையோ வந்துச்சு அப்படின்னா அப்ப எது தலை தூக்கி இருக்குது? ராஜசிக்க தாமசிக்க விருத்தி தோன்றினால் நமக்கு பொறாமையும் கோபமும் என்ன சொல்றது, ஏமாற்றம் எல்லாம் வரும். ஐயோ இந்த பொருள் நமக்கு கிடைக்கலையே, நம்ம ட்ரை பண்ணமே வாங்கணுமே கிடைக்கலையே. சோ இந்த ராஜசிக்க விருத்தி நம்ம என்ன பண்ணுதாமா? பந்தப்படுத்துகிறது. அந்த பொருளோடு கொண்டு என்ன பண்ணி நமக்கு பற்றை உண்டு பண்ணுது.
எப்போ? இதெல்லாம் துக்கத்தை கொடுக்கும் எண்ணங்கள். ஆனா நாம என்ன நினைச்சுக்கிறோம்? அவங்கள பார்த்ததுனாலதான் நான் துக்கப்படுறேன், அவங்கதான் என் துக்கத்துக்கு காரணம் நாம் சொல்றோம். தவறு. அந்த நீ என்ன கண்ணோட்டத்தில் நீ பார்த்த, எந்த விருத்தி உன் மனதில் ஏற்பட்டது, ராஜசிக்க விருத்தியோ தாமசிக்க விருத்தியோ உன் மனதில் தோன்றினால் உன் மனதில் கண்டிப்பா என்னதான் வரும்? பொறாமை, ஏமாற்றம், ஆசை, எனக்கு வேணும் அப்படிங்கும் போது சம்சாரத்திற்கு காரணம். அதுதான் என்னது? சம்ஸ்காரஸ்ய. அது என்ன ஆகுது? உள்ள ஒரு பதிவு உண்டு பண்ணுதா? அதுதான் என்னது? திருப்பி திருப்பி சிந்திச்சு விட்டு அந்த பொருளை வாங்கணுங்கிற எண்ணத்துக்கு நம்ம கூட்டிட்டு போகும். எப்போ? அந்த பொருளை பார்த்தோன்ன ரஜோ விருத்தியோ தமோ விருத்தியோ வந்ததுன்னா நீங்க அதோடு பந்தப்பட்டு விடுகிறீர்கள், பற்றுறுகிறீர்கள். அந்த ஆசை உங்களை என்ன பண்ணு? காமமாக மாற்றும், தொந்தரவு செய்யும். அதை அடைஞ்சே தீரணுங்கிற எண்ணத்துல கூட நம்ம உட்கார வச்சிடும் இந்த ரெண்டு விருத்திகளும். அதே அந்த பொருளை ஒருத்த பாக்குறான், அவனுக்கு மனதில் சாத்வீக விருத்தி தோன்றுச்சுன்னா அவங்க என்ன நினைப்பாங்க? அந்த பொருளை பார்த்தோன்ன எனக்கு சந்தோஷம் வந்தது அப்படின்னா அது பிகாஸ் ஆஃப் சாத்விக விருத்தி. உள்ள என்ன தோன்றி இருக்குது? சாத்விக விருத்தி தோன்றினால் அந்த என்னிடம் இல்லாத எனக்கு பிடித்த ஒரு பொருளை மற்றவரிடம் பார்க்கும் போது அவர் மனதில் சந்தோஷம் ஒருத்தருக்கு வருதுன்னா அது என்ன விருத்தி? சாத்விக விருத்தி. அதை என்ன பண்ணும்? அதை நீங்க நீக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க அந்த முயற்சியே பண்ண வேண்டாம். அந்த சாத்விக விருத்திய நம்ம எந்த அது ஒர்க் அவுட் பண்ண வேண்டிய தேவையில்லை, அதை நீங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இவருக்கு என்ன தெரியும்? அந்த மேல அது ஒரு 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 ஞானம். எதனால சாத்வீக புத்தி வந்ததுங்கிறது அப்புறம் பார்க்கலாம். ஏன் ஒருத்தருக்கு சாத்வீக விருத்தி வந்தது, ஏங்க இவங்க ரெண்டு பேருக்கு ரஜோகுண தமோகுண விருத்தி வருதுன்னா சாத்வீக குண விருத்தி வர்றக்கு அவர் ஒர்க் பண்ணிருப்பாரு. சுபாவமாகவே என்ன இருக்கலாம்? ஒரு மற்றவர்கள் ஒரு பொருளை பார்க்கும்போது எனக்கு ஆசை வரல, சந்தோஷத்தை அடைந்தேன் என்றால் அவர் என்ன பண்ணி வச்சிருப்பாரு? இந்த உலகத்தில் இருக்கிற விஷயங்களை பத்தி விசாரம் பண்ணி செய்து வச்சிருப்பார். என்னது? அது ஒரு எக்ஸாம்பிள். இது அவங்க வச்சிருக்காங்களா? ஓகே, அவங்க செஞ்ச பூர்வ ஜென்மத்து புண்ணியமா என்னமோ தெரியல, இந்த ஜென்மத்து புண்ணியமா என்னமோ தெரியல, அது அவங்களுக்கு கிடைச்சிருக்கு, வச்சிட்டு இருக்கட்டும் அப்படிங்கும் போது அவர் அதை ஏத்துக்குவார். அப்போ அதை பற்றி சிந்தனை, இது உலகத்தை பற்றிய என்ன சொல்றது? உலகம்ங்கிறது என்னது? ஒரு அனித்தியம். எல்லாம் எத்தனை நாள் வச்சிருக்க முடியும்? ஒரு அனித்தி, உலகத்தின் மேல இருக்கிற அனித்தியத்துவ புத்தி, அதை பற்றி ஒரு ஞானம், உலகத்தை பற்றி இறைவனை பற்றிய ஞானம் இருக்கும்போது அவங்களுடைய மனதில் அது பொறாமையாக வராது, கண்டிப்பாக அவங்க சந்தோஷம்தான் ஏற்படும். அவங்களுடைய பாப புண்ணியம் அவங்களுக்கு கிடைச்சிருக்குப்பா, லெட் ஹிம் என்ஜாய் அப்படி இவங்க அந்த நிமிஷத்துல அவங்க மறந்துட்டு வெளியில் வந்துருவாங்க. ஆனா மனசுக்குள்ள ரஜோ விருத்தியோ தமோ விருத்தியோ உள்ள வந்துருச்சுன்னா என்னதான் படுவோம்? நாம பொறாமை, ஆசை, எனக்கு வேணுங்கிற எண்ணம், அது ஒரு சம்ஸ்காரம், ஒரு பதிவை அது ஏற்படுத்தி விடுகிறது மனதில். அப்ப என்ன பண்ணுவோம்? அதையவே தியானம் பண்ண ஆரம்பிப்போம். அந்த பொருள் நல்லா இருந்ததுல, அவங்க வச்சிருந்தாங்கல்ல, நமக்கு இருந்தா நல்லா இருக்கும்ல, நம்ம வீட்டுல அது இருந்தா நல்லா இருக்கும்ல, அது பொருளோ எதையோ ஒண்ணு நம்ம வாங்கினா நல்லா இருக்கும்ல, அதை கொஞ்சம் வச்சு என்ஜாய் பண்ணலாம்ல, இப்படியே மனதோட எங்க போனாலும் விடிவில்லை. இந்த மனதோட நீங்க எங்க வேணா போங்க, அதுக்கு விடிவு என்பது கிடையாது. ஒரு குகையில போய் தனியா அமைதியா உட்கார்ந்து தியானம் பண்ணீங்கனாலுமே என்ன தியானத்தை உட்கார்ந்து பண்றீங்க? மனம்ல ரஜோ விருத்தி தமோ விருத்தி அந்த பந்தப்படுத்துறதுக்கு அப்புறம் தியானத்தில் உங்களால உட்கார முடியாது. எப்படிங்க மனதை ஒழுங்குபடுத்தாம எப்படிங்க தியானம் பண்றது? தியானம் பண்ண முடியாது. ஏன்னா கண்ணை மூடி உட்கார்ந்தா அந்த பிரச்சனை வேற ஏதாவது அதை பார்த்துட்டு நீங்க வேற ஏதாவது வேலையில் போகும்போது மனம் வேற ஏதாவது ஈடுபட்டு இருக்கும். நீங்க சரி தியானம் பண்ணலாம்னு உட்கார்ந்து பாருங்க, அந்த தமோ விருத்தி எது நீங்க ஆசைப்பட்டீங்களோ அது ஃபர்ஸ்ட் உள்ள இருந்து வரும். அப்ப தியானம் உட்கார்ந்துன்னு எது ஞாபகத்துக்கு வரும்? சரி அந்த பொருள் நல்லா இருந்ததுல, அது நமக்கு வந்தா பரவாயில்ல, இப்படித்தான் தியானம் பண்ண முடியும். ஓம் நம சிவாயன்னு சொல்லி கொடுக்குறாங்க, தியானம் பண்ணுங்கன்னு. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் தப்புன்னு அந்த பொருள் ஞாபகம் வரும். ஐயா அது இருந்தா நல்லா இருக்கும் இல்ல, அப்புறம் மறுபடியும் ஐயோ மறுபடியும் சொல்லு ஓம் நம சிவாய, ஓம் மறுபடியும் ஐயோ அந்த பொருள் தான். இந்த போராட்டம் தொடரும். மனதை செம்மைப்படுத்தாத வரைக்கும் தியானம் சுத்தப்படாது, செய்ய முடியாது. ஏன்னா மனம் அங்கதான் போகும். ரஜோவிருத்தி தமோவிருத்தி இருக்கும்போது அது அங்கதான் போகும். குகைக்குள்ள போய் இருந்தாலும் சுத்தி இருக்கிற இடமெல்லாம் அமைதியா இருக்கும், மனம் அமைதியை இழந்து விடும். சோ வெளியிலிருந்து எப்ப வருது? இப்போ துக்கம். இந்த மாதிரி துக்கத்தை அவங்களால அந்த துக்கத்திலிருந்து தவிர்க்க முடியாது, வெளியில வர முடியாது. சோ இப்ப என்ன வேணும்? நமக்கு ஒரு உபாயம் வேண்டும் இல்லைங்களா? அதான் ரஜோகுண தமோகுண விருத்திலிருந்து சத்துவகுணம் தான் பிரச்சனையே இல்லை. அது வந்தது, அது நீங்க அது ஒன்னும் ஒர்க் பண்ணவே தேவையில்லை, அது நீக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா பாக்குறோம் அந்த பொருள் எனக்கு சந்தோஷம் தான் வந்ததுனாங்க, அதுல போய் நான் ஒர்க் அவுட் பண்ணுமே என்ன, நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம். அது அந்த விருத்திக்கு நீங்க ஒர்க் அவுட் பண்ணவே தேவையில்லை. பட்
எங்க நமக்கு தேவைப்படுதுன்னா, எப்போ என் மனதில் ரஜோவிருத்தியும் தமோவிருத்தியும் தோன்றுகிறதோ அப்போ ஒண்ணு புரிஞ்சுக்கலாம், துக்கம் தவிர்க்க முடியாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், உங்க மனதில் ரஜோவிருத்தியும் தமோவிருத்தியும் வந்துருச்சுன்னா துக்கம் தவிர்க்க முடியாதது. அதற்கு நாம ஒரு உபாயத்தை தேட வேண்டும். எப்படி என் மனதில் இருக்கிற ரஜோவிருத்திய தமோ எண்ணங்களை குறைப்பது? அதுக்குத்தான் உபாயத்தை யார் சொல்லிக் கொடுக்க போறா? பதஞ்சலி. இதற்குண்டான உபாயம் இப்படித்தான் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமே தவிர, நான் சந்தோஷமா இருக்குன்னா சுத்தி இருக்கிற ஆளுகளை எல்லாம் மாத்தணும், இதெல்லாம் நடக்கிற காரியமாங்க? எதையும் மாற்ற முடியாது, மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. நமக்குள்ள இத்தனை பிரச்சனை வச்சுக்கிட்டு நம்ம வெளியில இருக்கவங்க அவங்க என் துக்கத்துக்கு காரணம், இவங்க துக்கத்துக்கு காரணம், இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இந்த அனுபவம் என்னோட துக்கத்துக்கு காரணம், எப்படி நம்ம போயிட்டு இருக்கும் பாருங்க வாழ்க்கையில. இந்த துக்கத்துக்கு காரணம்ல இவங்க ஒரு லாங் லிஸ்ட். ஏங்க உங்களுக்கு துக்கத்தை கொடுத்த நீங்க துக்கமா இருக்கிறதுக்கு காரணம் என்ன நீங்க யாராவது கேட்டு பாருங்க, ஒரு பெரிய லிஸ்ட் வரும். நம்பர் 1 இவங்க, நம்பர் 2 இவங்க, நம்பர் 3 இவங்க எல்லாம் தாங்க துக்கத்துக்கு காரணம். துக்கத்துக்கு அத்தனையும் அறியாமல் வருகின்ற பிதற்றல். அவங்கள யாரு துக்கத்துக்கு காரணம் அல்ல, என் மனதை செம்மைப்படுத்தாததுதான். இப்ப செம்மைப்படுத்த புரியுதுங்களா? இப்ப இன்னும் கொஞ்சம் டீப்பா புரிஞ்சுக்கலாம். செம்மைப்படுத்த என்ன? சாத்வீக எண்ணங்கள் இருக்கும் போது செம்மைப்படுத்தியாச்சு அர்த்தம். ரஜோகுண தமோகுண விருத்திகள் வர்ற இடத்தான் ஒர்க் அவுட் பண்ணி நம்ம என்ன பண்றோம், அதுக்கு ஒரு உபாயத்தை பதஞ்சலி சொல்லி கொடுத்து அந்த எண்ணங்களை எங்க கொண்டு போகணும். நம்ம மனதில் தோன்றுகின்ற எண்ணங்கள் சாத்விக எண்ணங்களாக வந்தது நோ துக்கம். அதான் சொல்யூஷன். இவ்வளவு நேரம் பார்த்தது நமக்கு என்ன தெரியுது? என்னுடைய மனதில் எதை பார்த்தாலும், ஒருத்தர் நமக்கு பிடிக்கிற பொருளை வச்சிருந்தாலும் சரி வைக்காம, எதை பார்த்தாலும், எதை கேட்டாலும், எதை நுகர்ந்தாலும், எதை சாப்பிட்டாலும், எப்படி நம்முடைய கிடைவன் கொடுத்திருக்கிற சூழ்நிலையில் வாழ்ந்தாலும் என் மனதில் சாத்வீக எண்ணங்கள் மட்டும்தான் வருதுன்னு நாம டியூன் ஆயிட்டோம்னா நோ துக்கம். நெட் ரிசல்ட். நம்ம மனதில் வருகின்ற எண்ணங்கள் எப்படி இருக்கணும்? சாத்விக விருத்தியாக இருந்தால் நோ துக்கம். அப்போ எனக்கு துக்கத்தை கொடுப்பது யாரு? தயவு செஞ்சு வெளியிருக்குங்களை சொல்லாதீங்க. டு புட் இன்ட்ரோவர்ட் கம் என்ன சொல்றது, யூ டர்ன் போட்டு யார் யார் இப்படி இப்படி நீட்டு இருந்தீங்களோ அவங்கள யூ டர்ன் போட்டு இப்படி உள்ள வாங்க. இப்ப பிரிச்சு காமிக்கிறாரு. உன் மனதில் தோன்றுகின்ற ரஜோ விருத்தியும் தாமசிக்க விருத்தியும் தான் உன் துக்கத்திற்கு காரணம். அப்ப நம்ம எங்க ஒர்க் அவுட் பண்ணணும்? எந்த ஏரியா நம்ம ஒர்க் அவுட் பண்ணி வெளியில் கொண்டு வரணும்? ரஜோ விருத்தி தமோ விருத்திய ஒர்க் அவுட் பண்றதுக்கு உண்டான உபாயத்தை தான் இங்க சொல்றாரு. அப்புறம் இங்க சொல்லும் போது பாத்தீங்கன்னா இந்த விருத்திகள் இந்த 2 பிரிச்சுட்டாரு. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பிரிச்சாரு? இந்த சூத்திரத்தை ரிவைஸ் பண்ணோம்னா, விருத்தயக எண்ணங்கள், பஞ்சதையக 5. அந்த 5 பிரிக்கிறதுக்கு முன்னால மெயினா 2 பிரிச்சிடறாரு. எது? துக்கத்தை கொடுக்கக்கூடிய எண்ணங்கள், துக்கத்தை கொடுக்காத எண்ணங்கள். என்ன பேரு? கிளிஷ்டாகா அக்ளிஷ்டாகா. இந்த வார்த்தைகளை கேட்கறதுக்கு புதுசா இருக்கும். சமஸ்கிருதம் படிச்சவங்களுக்கே இதெல்லாம் புதுசா. ஏன்னா பதஞ்சலி ஆஃப் ஹிஸ் ஓன் மெட்டா லாங்குவேஜ் சொல்லுவோம். அவருக்குன்னு ஒரு லாங்குவேஜ் வச்சிருப்பாரு. அவர் சொல்ற வேர்டுக்கு நம்ம மூதாரியர்களா ஆச்சாரியர்களா மீனிங் கொடுத்தாதான் அந்த மீனிங் எடுத்துக்க முடியும். டிக்ஷனரியில போயில நீங்க தேடி கண்டுபிடிக்க முடியாது. எதுக்கு பேர் மெட்டா லாங்குவேஜ் பேரு? சமஸ்கிருதம் தான். ஆனா அவரு ஒரு லாங்குவேஜ் எழுதுவார். அந்த வார்த்தைகள் கேட்கும்போது நம்ம கொஞ்சம் நெருடும். என்னடா கிளிஷ்டாகா கிளிஷ்டாகா. ஏன்னா அவருடைய வார்த்தைகள் நம்ம அப்படி சொல்லி கேட்கறதுக்காக நான் சொல்றேன். சோ மெயினா என்னது? கிளிஷ்டாகா துக்கத்தை கொடுக்கக்கூடிய எண்ணங்கள். இன்னொன்னு அக்ளிஷ்டாகா துக்கத்தை கொடுக்காத எண்ணங்கள். முதல்ல 3 பிரிச்சுட்டாரு. உன்னுடைய எண்ணங்கள் மெயினா 3 இருக்கு. இப்ப 3 விதத்துல எண்ணங்கள் தோணுது. ஒன்னு சாத்விக விருத்தி, இன்னொன்னு ரஜோ விருத்தி, இன்னொன்னு தமோ விருத்தி. இந்த 3 தான் உன் மனசுல தோணுது. அதுல இப்ப என்ன பண்ணிட்டாரு? 2 உனக்கு துக்கத்தை கொடுக்குது. ரஜோவும் தாமசிக்கும் உனக்கு துக்கத்தை கொடுக்குது. சாத்விகம் துக்கத்தை கொடுப்பதில்லை. அப்போ எங்க ஒர்க் அவுட் பண்ணணும்? இப்பதான் கிட்ட வராரு. இங்க இருக்கிற ரஜோ குணத்துக்கும் தமோ குணத்துடைய விருத்திகள் தோன்று போது அதை மாற்றுவது என்ன உபாயத்தை கொண்டு மாற்றுவது அப்படிங்கிறது. அதுக்கு முன்னால என்ன பண்றாரு? பஞ்சதையக சொன்னார் பாத்தீங்களா? அதை என்ன பண்றாரு? அடுத்த சூத்திரத்துல பேர் மட்டும் கொடுக்கிறார். பஞ்சதையக சொன்னார் பாத்தீங்களா? என்னென்ன அதை படிச்சிடறேன். 6வது சூத்திரம். அந்த பஞ்சதையக சொன்னார் பாத்தீங்களா? அது என்னன்னா பிராண, விபர்யய, விகல்ப, நித்ரா, ஸ்மிருதயக. வார்த்தைக்கு தாங்க இப்படி இருக்கும். கன்ஃபியூஸே ஆயிக்க வேண்டாம். அதோட விளக்கங்கள் கேட்கும்போது ஈஸியா போயிடும். சோ என்ன 5 பேர் சொன்னாலே 5 பேர் மட்டும் நான் கொடுக்குறேன். அதுதான் அடுத்த சூத்திரமே. அதுதான் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. சூத்திரமே அவ்வளவுதான். 5க்கு நேம். பஞ்சதையக 5 எண்ணங்கள். என்னது?
பிரமாணமான விருத்தி. மீனிங் எழுதும்போது என்ன எழுதிக்கலாம்? பிரமாணமான. தமிழ் மீனிங் எழுத முடியாதுங்க. பிரமாணமான விருத்தி. அந்த விருத்திக்கு பேர் பிரமாண விருத்தி. இன்னொரு விருத்திக்கு பேர் என்ன? விபர்யய விருத்தி. விருத்தினா எண்ணங்கள். அப்ப தமிழ் எழுதுறீங்க எப்படி எழுதிக்கலாம்? பிரமாண எண்ணங்கள். அடுத்தது விபர்யய எண்ணங்கள். மூணாவது விகல்ப எண்ணங்கள். அடுத்தது நித்ரா எண்ணங்கள். அடுத்தது ஸ்மிருதயக எண்ணங்கள். புரிஞ்சுங்களா? இப்ப எப்படி பிரிச்சாரு? முதல்ல விருத்திகளுடைய தன்மையை பொறுத்து மூணா பிரிச்சாரு. இவ்வளவுதான் இன்னைக்கு கிளாஸ்ல புரிஞ்சுக்கிட்டது. மனதில் தோன்றுகின்ற எண்ணங்கள் தன்மையை பொறுத்து மூணா பிரிச்சாரு. அது சாத்விகமா இருக்கலாம், ரஜோவா இருக்கலாம், தமோவா இருக்கலாம். அதுக்கப்புறம் மெயினா 2 குரூப்பா பிரிக்கிறாரு. ஒன்னு துக்கத்தை கொடுக்கறது, ஒன்னு துக்கத்தை கொடுக்காது. ஏன் பிரிக்கிறாருன்னா, துக்கத்தை கொடுக்காத விருத்திகளை நீங்க ஒன்னும் ஒர்க் அவுட் பண்ண தேவையில்லை, அது சரி பண்ண வேண்டிய தேவையில்லை, அதை விட்டுறலாம். அப்போ எங்க ஒர்க் அவுட் பண்ணணும்னா ரஜோகுண தமோகுண பிரதான விருத்திகள் மனதில் தோன்றும் போது அதுதான் என் துக்கத்தை கொடுக்குது. அதனால அங்கதான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணணுங்கிறத புரிய வச்சார். அப்புறம் மறுபடியும் ஜென்ரலா மறுபடியும் என்ன பண்றாரு? 5ஆ பிரிக்கிறார். எண்ணங்களை 5ஆ பிரிக்கிறாருங்க. இந்த அளவுக்கு டீட்டெயிலா யாரும் எங்க எழுத கிடையாது. ஏன்னா பதஞ்சலிக்கு கொடுக்கிற மரியாதை. பகவான் கிருஷ்ணரே இதெல்லாம் கையே வைக்கல. ஏன்னா நீ வேணா அங்க போய் படிச்சுக்கோ. எந்த ஆச்சர் சங்கரர் ஆகட்டும், நீங்க எவ்வளவு பெரிய ஆளாக இருக்கட்டும், யாருமே இந்த வார்த்தை எண்ணங்களை 5ஆக பிரிக்கலாம்ங்கிற வார்த்தை யாரு வாயிலும் வராது. ஏன்னா அவர் சொல்லி கொடுத்துட்டாரு. வேணா வந்து கத்துக்கணும், அவ்வளவுதான். இந்த 5 என்ன விருத்திகள்? பிரமாண விருத்தி, விபர்யய விருத்தி, விகல்ப விருத்தி, நித்ரா தூக்கம் விருத்தி, ஸ்மிருதய. இது கேட்கும்போது நீங்க மீனிங் பாத்தீங்கன்னா ஈஸியா புரிஞ்சு. ஏன்னா நமக்கு இதெல்லாம் வந்து புதுசா ஃபாரின்ல இருந்து வந்த இதுல எனக்கு தோன்ற எண்ணங்களை நம்ம பிரிக்கிறோம். புரிஞ்சுங்களா? இப்ப நித்ரான என்ன? தூக்கம், அது ஒரு விருத்தி. ஸ்மிருதயகன் என்னது? ஞாபகப்படுத்துதல். இந்த மாதிரி எண்ணங்களை அவர் என்ன பிரிக்கிறாரு? 5ஆ பிரிச்சுட்டாரு. இப்ப அடுத்த கிளாஸ்ல இருந்து என்ன பண்ண போறோம்? ஒரு விருத்தியா எடுத்து எதுக்கு பிரமாண விருத்தின்னு பேரு, எதுக்கு பேர் விபர்ய விருத்தின்னு பேரு, எண்ணங்கள் பேரு, நித்ரா விருத்தின்னு என்ன, ஸ்மிருதயக விருத்தி, ஸ்மிருதின்னு அர்த்தம், ஸ்மிருதி விருத்தி அப்படின்னா என்னங்கிறத நம்ம அடுத்த கிளாஸ்ல டீட்டெயிலா பார்க்கலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.